இந்த முறையும் we are very delighted to have a wonderful man of God in our generation, our beloved Pastor Dinesh, to come and minister. Please come, Pastor. அப்படியே நின்ற வண்ணம் எல்லாரும் கண்களை மூடி இந்த மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ் டி கொடுங்க. ஷகரா பலா கத்திடா பலா ஷிகரா பலா கத்திடா பலா. எல்லாருடைய கண்களும் கர்த்தரை நோக்கி பார்க்க கொஞ்ச நிமிஷம் உங்க மனசெல்லாம் கர்த்தரையே நோக்கட்டும், ஆண்டவரையே பார்க்கட்டும். என்ன பிரச்சனைகள் மத்தியில நீங்க வந்திருந்தாலும் அதெல்லாம் இப்ப மறந்து ஆண்டவருடைய அன்பை ஒரு நிமிஷம் நோக்கி பாருங்க. உங்க மேல அவர் வைத்திருக்கிற அந்த உறவு, அப்பா என்று கூப்பிடுகிற அந்த உறவு, லாபாக்கா திடாபா லாக்கா திடாபா லாக்கா திடாபா ராக்கா திடாபா ராகா லாபாக்கா திடாபா லாபராபா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இன்னைக்கு வந்திருக்கிற ஒருவர் கூட நீங்க வெறுமையா போகவே கூடாது. ஒருத்தர் கூட இந்த ஆலயத்தை விட்டு வெறுமையா போகக்கூடாது. ஒவ்வொருவர் மேலும் அளவில்லாத அபிஷேகம், அளவில்லாத ஒரு அக்கினி, அளவில்லாத வல்லமை. ஹல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. சொல்லுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு சொல்லுங்க. அப்பாவை பார்த்து தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானி. லாபாக்கா தடாபா இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், அதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், அதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர்
தூரவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழியாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு சொல்லுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு ஓலாபா காத்தாபா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா தகப்பனே என்ன மறந்தா. இன்னொரு முறை சொல்லுங்க. நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், எங்கே போவேனா. தேவகுமாரா 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 தேவகுமாரா. ஹல்லேலூயா. கைகளை நல்லா வானத்துக்கு நேரா உயர்த்தி இன்றைக்கு சுவாமி இந்த ஆராதனையில நீர் எனக்கு தர நினைத்ததை நான் பெற்றுக்கொண்டுதான் செல்ல போகிறேன். ஆண்டவரே, இந்த கூட்டத்துல யார் யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு போராட்டத்தோடு கட்டுகளோடு வந்து நிற்கிறார்களோ ஒவ்வொருவர் தலை மேலையும் அபிஷேக குண்டுகளை வீசுங்கப்பா. அபிஷேக குண்டுகளை வீசுங்கப்பா. அந்த அபிஷேகம் அவர்கள் தலை மேல இறங்கி எல்லா அந்தகார வல்லமைகளை உடைக்கட்டும் உடைக்கட்டும். உங்களுக்கு ஆண்டவர் அந்நிய பாஷை பேசுகிற கிருபை கொடுத்திருந்தா இப்ப எல்லாரும் வாய்களை திறந்து யாரும் அடக்கி கொள்ளாத அது அப்படியே சத்தமா பேச ஆரம்பிங்க. பேச ஆரம்பிங்க. பேச ஆரம்பிங்க. ரபாக்கா திடாபாலாக்கா திடாபாலா. நல்ல சத்தமா 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 சத்தமா. இது பத்தாது. வான மண்டலங்களை உடைக்க இது பத்தாது. எரிகோவை உடைக்க ஆர்ப்பரிப்பு சத்தம் எழுமன். ரபாக்கா திடாபாலாக்கா திடாபாலாக்கா திடாபாலாக்கா. ஓ, நீ பேச 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 உன் பாதையை அடைத்து நிற்கிற எல்லா எரிகோவின் மதில்கள், எல்லா மந்திர தகுடுகள், எல்லா மந்திர பொம்மைகள், ஒரு மந்திரவாத கூட்டம் நீ முன்னேறி செல்ல முடியாதபடி உன் பாதையில நின்று போராடுகிறது. இதோ நீ அபிஷேகத்தை கொண்டு இன்றைக்கு அவைகளை முறியடிக்க. நல்ல 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 ஆவில நிரம்பு. நல்ல ஆவில நிரம்பு. ஒரு அக்கினி உன் மேல இறங்கி வருது. அபிஷேகம் உன் மேல இறங்கி வருது. ஒரு ஃபயர் உன் மேல இறங்கி வருது. ஃபயர்! நல்ல நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. சிஸ்டர், நீங்க இங்க ஆவில நிரம்பும் போது உன் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மகிமை இறங்குது. உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பாயுது பாயுது பாயுது. இதோ சிலர் மேல அக்கினி அபிஷேகம் இறங்குகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஆவியானவர் புறாவை போல சிறகடித்து உன் மேல இறங்குகிறார். ஒரு நெருப்பு உன் மேல இறங்கி வருது. ஒரு நெருப்பு. நல்ல கைகளை தட்டி. நல்ல 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 நல்ல. அந்த நுக உடையுது. அந்த வல்லமை உடையுது. உன்னை தடுத்து கொண்டிருந்த வல்லமை அந்த பிசாசின் கட்ட அறுது. லாபாக்கா தீடாபால். நல்ல நல்ல ஒரு நிமிடம் நல்ல அந்நிய பாஷையில, நல்ல சத்தமா அந்நிய பாஷையில. ஷேலாக்கா தீடாபாலா தீடாபாகா 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 லாபாகா. நீங்க இழந்த அந்த அபிஷேகம் திரும்ப வருது. நீ இழந்த அந்த கிருபை திரும்ப வருது. நீ ஊழியத்தை இழந்துட்டேன்னு சொல்லிங்க வேதனையோடு வந்திருக்கிற. இதோ அந்த ஊழிய அபிஷேகம் மேல திரும்ப வருகிறது. இதோ அந்த கதவுகள் திரும்ப திறக்கப்படுது. ஓ, கதவுகள் திறக்கப்படுகிறது. நெருப்பு உன் மேல ஒரு நெருப்பு இறங்குது. அக்கினி இறங்குது. ரபாக்கா தீடாபாலாக்கா தீடாபாலாக்கா தீடாபாலா. நீ
நீ ஜெபிக்க 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 உன் வீட்டை விட்டு சில மந்திர ஆவிகள் வெளியே ஓடு. மந்திர ஆவிகள், ஒரு மந்திர சக்தி உன் வீட்டை விட்டு வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது, வெளியே வருது. உங்கள் உடம்புகளை விட்டு அவைகள் வெளியே வருது, சரீரங்களை விட்டு வெளியே வருது. அந்த கட்டிப்பை எரிந்து உடைந்து விழுது. நல்ல நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, நல்ல நல்ல எவ்வளவு வேகமாய், எவ்வளவு வேகமாய், ஷபாக்கா திடாபாலா, எவ்வளவு வேகமா வேகமா வேகம், ரபாக்கா திடாபா திடாபா லபகா தடகா லபகா தட. ஒவ்வொருவர் நாவின் மேல ஒரு அபிஷேகம், ஒவ்வொருவர் தலையின் மேல தீர்க்க தரிசன ஆவி, தீர்க்க தரிசன ஆவி, தீர்க்க தரிசன ஆவி. உன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா இச்சையின் ஆவிகள் வெளியேறுகிறது, இச்சையின் ஆவிகள் வெளியேறுகிறது. உன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற இச்சைகள் எரிஞ்சு போ, எரிஞ்சு போ, போ. கர்த்தருடைய தொடுறார், கர்த்தருடைய அபிஷேகிக்கிறார். இந்த கடைசி கால எழுப்புதலில் உன்னை எடுத்து பயன்படுத்தும்படி கர்த்தர் இந்த கூட்டத்தில் உன் அருகில் வந்து நிற்கிறார். உன்னை அபிஷேகிக்கிற ஒரு கரம் உன் தலைக்கு நேராய் வருகிறது. உன்னை தொடுகிற ஒரு கரம் உன் தலைக்கு நேராய் வருகிறது. அல்லேலூயா. ஒரு 3 முறை கைகளை நல்லா உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிங்க. Amen, amen, amen. Please be seated, please be seated. Hallelujah. உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக முதல்ல நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இரண்டாவது, அருமையான, எனக்கு மிகவும் பிடித்த, என்னை நேசிக்கிற பாஸ்டர் கிறிஸ்டோ இமானுவேல் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் தெரியும் அவருக்கு எனக்கும் ஒரே வயசு. ஆமென். கர்த்தர் அவரை வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறார். ஆயிரங்கள் அவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் எவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இந்த இடத்துல இழுத்துக்கிட்டு வருது. கர்த்தர் அவருக்கு கொடுத்த நல்ல ஊழியங்களுக்காக நான் அவரை கர்த்தரை ஸ்தோத்திரி. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஊழியரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சரி, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். 8:30 வரைக்குமா பாஸ்டர்? ஓகே, சரி சரி. லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 12:49. எல்லாரும் எடுத்துக்கங்க, வாசிக்கலாமா? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாசிக்கலாமா? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பம்லாம் என்னன்னா, உங்களை 1 வருடம் கழிச்சு பெரிய அக்கினியாய் உங்களை மாற்றணும்னு விருப்பம் இல்லை. இன்றைக்கே இந்த கூட்டத்தின் முடிவுல ஆண்டவருடைய விருப்பம் இல்லைன்னா என்னன்னா, ஐயோ இந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தர் எழும்ப மாட்டாங்களா, அவர்கள் மேல அக்கினியை ஊற்றி இந்த இந்திய தேசத்துல கட்டுண்டு இருக்கிற ஜனங்களை கட்டவிழ்க்க. இந்த இந்திய தேசம் எவ்வளவு விக்கிரக ஆராதனையால கட்டப்பட்டு இருக்குது, இருள் சூழ்ந்த ஒரு தேசமா இருக்குது. யாராவது இந்த கூட்டத்துல ஒரு நபர் ஆண்டவரே என் மேல அக்கினியை ஊற்றுங்கன்னு வாஞ்சையோடு இருந்தா, அவர்கள் மேல நான் அக்கினியை ஊற்றி அவர்களை எழுப்ப நான் விரும்புகிறேன். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சிஸ்டர், பிரதர், காய்ந்த விறகுகள் தான் சீக்கிரமா நெருப்ப பிடித்து பற்றி எரியும். ஈரமான விறகுகளுக்குள்ள நீங்க என்னதான் அனல் மூட்டினாலும் நெருப்ப கொடுத்தாலும் அது எரிய. காய்ந்த விறகு அது இருதயத்தின் வாஞ்சையை காட்டுகிறது. எந்த இருதயத்துல ஒரு வாஞ்சை இருக்குதோ, ஆண்டவரே நான் உமக்காக பிரயோஜனப்படணும், உமக்காக பயன்படுத்தப்படணும், வாழ போறது ஒரு குட்டி வாழ்க்கை, இந்த குட்டி வாழ்க்கையில உமக்காக அக்கினி ஜுவாலையா எரிந்து பிரகாசித்துட்டு நான் வந்துடணும்,
அப்படின்னு அந்த இருதயத்துல காய்ந்த விறகை போல அந்த ஒரு வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமானால் இன்றைக்கு உங்க இருதயம் ஆட்டோமேட்டிக்கா அந்த அபிஷேகத்தை உறிஞ்சி இழுக்கும். அந்த அக்கினிய ஆட்டோமேட்டிக்கா உங்க இருதயம் மேக்னெட்டிக் பவரை போல கவர்ந்து எடுக்கும். ஆண்டவர் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களே, எல்லாருடைய இருதயத்தையும் பார்க்கிறார். யாரெல்லாம் இந்த பெண்டிகாஸ்டல் வீக்க உண்மையா நீங்க இதை நீங்க பயபக்தியோடு ஏக்கத்தோடு பாரத்தோடு இந்த ஆராதனையில வர்றீங்க, யாருக்கெல்லாம் உண்மையாகவே அந்த அபிஷேகம் வேணும் என்பதை ஆண்டவர் எல்லாருடைய இருதயத்தையும் இப்போ ஜூம் பண்ணி பார்க்கிறார். எந்த இருதயம் அக்னிக்காக ஏங்குது, எந்த இருதயம் எழுப்புதலுக்காக ஏங்குது, எந்த இருதயம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஏங்குது, அந்த இருதயத்தின் மேல இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அக்கினியை போடுவார். அது பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிஸ்டர் பிரதர், என் வாழ்க்கையில நான் சாதாரண ஒரு ரட்சிக்கப்பட்டு சாதாரண ஒரு வாழ்க்கை தான் அப்படி போய்கிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் எனக்குள்ள ஒரு தாகம் வந்தது. என்னடா நம்ம இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம எப்போ அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போறோம். எவ்வளோ ஜனங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஜிஹெச் சும்மா அப்படி போய் ரவுண்ட் அடிச்சு பாரு. எவ்வளோ ஜனங்க அழுது புலம்பி வேதனையில, சிறு பிள்ளைகள் கேன்சர் வந்து அப்படியே வழியில் அழுதுகிட்டு இருக்குது. எவ்வளோ பேர் நுரையீரல் பாதிக்கப்பட்டு, எவ்வளோ சின்ன பிள்ளைங்க தெரியுமா ஹாஸ்பிட்டல்ல நுரையீரல் மூச்சு விட முடியாத. ஐயோ, அந்த வேதனையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க வாழவே முடியாது. ஒரு முறை ஜிஹெச் ரவுண்ட் அடிச்சு பாரு, சில்ட்ரன்ஸ் வார்டை ஒரு முறை ரவுண்ட் அடிச்சு பாரு. எவ்வளோ பேர் எலும்புல கேன்சர், நரம்புல கேன்சர், மூளையில கேன்சர், கிட்னில கேன்சர், திருமணமாய் ஒரு மாதத்துல கேன்சர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறான், சொல்ல முடியாத வியாதிகள், எலும்புல கேன்சர், எலும்ப அப்படியே ஸ்க்ரூ ட்ரில் பண்றாங்க, என்னென்னமோ பண்ணி எவ்வளோ ஜனங்க வேதனையில அழுகுறல். ஆண்டவரை பார்த்து அந்த ஜனங்கள்லாம் அழுதுகிட்டே இருக்குது. நிர்பந்தமான மனிதர்கள் நாங்கள், யார் எங்களை விடுதலை ஆக்குவது? எவ்வளோ ஜனங்களுடைய அழுகுறல் ஆண்டவரை நோக்கி துணித்து கொண்டே இருக்குது. ஆண்டவரே, நிர்பந்தமான மனுஷர்களா இருக்கிறோமே, எங்களை விடுவிக்க யாருமே இல்லையா அந்த பூமியில? சிஸ்டர் பிரதர், இயேசு இந்த பூமியில செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டு போயிட்டாரு. இனி அவர் விட்டு போனதை நாம கையில எடுத்து அதை செய்யணும். அதற்கு தான் நமக்கு ரட்சிப்பு, அதற்கு தான் ஆவியானவர், அதற்கு தான் அபிஷேகம். வாழ்ந்தா ஃபயர் ஆயிரு, வாழ்ந்தா நெருப்பாரு, வாழ்ந்தா உன் வாழ்க்கையை முடிப்பதுக்குள்ள ஒரு 100 பேரை ரட்சிப்புகள் நடத்தி கொண்டுட்டோம். அதற்கு பிறகு மண்ணுக்குள்ள போ, ஒரு 100 பேரை மாற்று, ஒரு 1000 பிசாசுகளை துரத்து, எவ்வளவு பேரை தொட்டு சுகமாக்க முடியுமோ தொட்டு சுகமாக்க. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல வைத்திருக்கிறார். அப்படி அந்த எழுப்புதலின் ஆவி யாராவது வாஞ்சிக்கிறாங்களான்னு ஆண்டவர் அவர்கள் இருதயத்தில் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்க இருதயம் ஆண்டவர் கிட்டது ஒன்றை மாத்திரம் வாஞ்சிக்கட்ட, ஆண்டவரே என் இருதயத்தில் ஒரு நெருப்பு கொடுங்க, ஒரு எழுப்புதலின் அக்கினியை கொடுங்க, பிரகாசித்து எழும்ப எனக்கு கிருபையை தான். நான் காலேஜ் படித்து கொண்டிருந்த நேரத்தில் தான் நான் இயேசு சுவாமியை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்போ எனக்குள்ள ஒரு தீராத தாகம். என்ன தாகம்? எப்படியாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். என் வாழ்க்கை எங்க டேர்னிங் பாயிண்ட் எடுத்ததுன்னு நான் சொல்றேன். அப்போ 2004 பல்லாவரம் ஜெபின் பல்லாவரத்தில் ஒரு பெரிய ஒரு கூட்டம், வெளி தேசத்திலிருந்து பெர்னார்ட் அன்கோமான்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதரை தேவன் அந்த நாட்களில தமிழ்நாட்டை எடுத்து அசைச்சார். பெர்னார்ட் பிளெஸிங், அதுக்கு பிறகு அவருடைய பேர் பெர்னார்ட் பிளெஸிங் மாற்றப்பட்டது. அப்போ 3 நாள் கூட்டம். அந்த 3 நாள் கூட்டத்துக்கு நான் எப்படியாவது போகணும்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு நான் இரவெல்லாம் ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறேன்? ஆண்டவரே என்ன அந்த மனுஷன் மாதிரி பயன்படுத்துங்கப்பா. அவரு ஜெபம் பண்ணா அப்படியே நான் கண்ணால பார்த்துருக்கிறேன். ஒரு அம்மா கையில பிடிச்சிட்டு ஓடி வருது ஸ்டேஜுக்கு. என்னன்னு கேட்கிறாரு? கேன்சர் கட்டி அருந்து விழுந்துடுச்சு. இதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். நான் பார்த்தேன் கண்ணால. அப்படி ரத்தத்தோடு அதை கொண்டு வருது அந்த அம்மா ஸ்டேஜுக்கு. உடம்புல இருந்து அருந்து ஜெபனத்தை அருந்து அந்த கட்டி விழுந்துடுச்சு. எடுத்துட்டு ஓடி வருது அந்த அம்மா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கத்த செஞ்சார். அப்ப அதை பார்க்கும் போது எனக்குள்ள ஒரு வாழ்ந்தா இந்த மனுஷ மாதிரி ஊழியம் செய்யணும்.
அப்ப அதுக்கு என்ன தேவை? இந்த மனுஷன் மேல கிரியை செய்கிற அந்த ஃபயர், அந்த அக்கினி தேவை. அதனால நான் என்ன பண்றேன், இந்த 3 நாள் கூட்டத்துக்கு போகணும்னு முடிவு எடுத்துரு. அந்த 3 நாளுமே ஃபாஸ்டிங்ல இருக்க. முதல் நாள் கூட்டத்துக்கு போறேன், ஆண்டவர்கிட்ட வாஞ்சையோடு கேட்கிறேன், ஆண்டவரே எப்படியாவது எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்க, எப்படியாவது அந்த வல்லமை எனக்கு கொடுங்க. அந்த முதல் நாள் கூட்டம் நடக்குது, பலத்த அற்புதங்கள் நடக்குது, நூற்றுக்கணக்கான பிசாசுகள் ஆடி கொண்டு வந்து சேஜில் பொத்து பொத்து பொத்துன்னு விழுது. ஒரு பக்கம் வியாதியஸ்தர்கள் எல்லாம் அப்படி குணமாயி லைன்ல நிக்கிறாங்க சாட்சி சொல்ல. அந்த இடமே அசைது, ஆனா எனக்குள்ள எந்த அசைவும் இல்லை. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன கேட்டுட்டு வந்தேன், நீங்க என்ன செய்றீங்க? நான் அபிஷேகம் கேட்டேன், வல்லமையை கேட்டேன், அக்கினியை கேட்டேன், எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையே. நான் என்ன இவ்வளவு சாந்தமா இருக்கிறேன், அமைதியா இருக்கிறேன், என் மேல ஏதோ ஒரு காற்று அடிச்ச மாதிரி கூட எனக்கு தெரியலையே ஆண்டவரே, என்ன ஆண்டவரே? அப்போ இந்த முதல் நாள் கூட்டம் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரும்போது பயங்கர சோர்வு. திரும்ப 2வது நாள் கூட்டத்துக்கு இப்ப நான் ஆயத்தமாகிறேன். வீட்டு மறுநாள் எழுந்து டே ஃபுல்லா பாஸ்டிங் இருந்து ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறேன். எப்படியாவது என் மேல ஊற்றுங்கப்பா, அந்த நெருப்பை ஊற்றுங்க, அந்த அபிஷேகத்தை. அது எப்படிதான் இருக்கும், அந்த அனுபவத்துக்குள்ள என்னை கொண்டு போங்க. 2வது நாள் போது 2வது நாள் மெசேஜ் எல்லாம் ஐயோ கேட்கவே முடியாது, விவரிக்கவே முடியாது அந்த மெசேஜ். அந்த மாதிரியான மெசேஜ் அது டைரக்டா நம்ம பரலோகத்திலிருந்து டவுன்லோட் பண்ணி அடிச்ச மாதிரி இருந்தது ஜனங்க மேல. அந்த மாதிரி மெசேஜ், அந்த மாதிரி ஜெபம், அந்த மாதிரி அற்புதங்கள். ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல. நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே 2வது நாள் ஒண்ணுமே இறங்கலையே, சின்ன ஒரு மெல்லிய காத்து அடிச்ச மாதிரி கூட தெரியல எனக்கு. என்ன ஆண்டவரே, எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லி என் ஆத்துமாவே சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு. பயங்கர சோறு. திரும்பி 3வது நாள் போறேன், முடிவெடுத்துறேன், அவனை இன்னைக்கு நைட்டு தூங்கவே கூடாது, இந்த ஆண்டவரை விடவே கூடாது. நாளைய தினம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங்கை கர்த்தர் கொடுத்தே. அப்போ இருதயத்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா என்னை கழுவி தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி, அதுக்கு பிறகு 3வது நாள் கூட்டத்துக்கு ஆயத்தமா போறேன். இந்த 2 நாள் ஜெபம் பண்ணும்போது என் உடம்பெல்லாம் முகம்லாம் வெளுத்துடுச்சு. அந்த தேவ பிரசன்னத்துல என் முகமே அப்படியே பிரைட்டா மாறிடுச்சு. கூட வரவன் சொல்றான், ஏய் உன் முகம் ரொம்ப பிரைட் ஆயிடுச்சுடா. எனக்கு தெரியல, ஆனா அது ஏன் ஜெபம் பண்ணி நைட்டெல்லாம் 2 நாளா ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்ணி ஃபேஸ் எல்லாம் அப்படியே வெளுப்பாயிடுச்சு. 3வது நாள் கூட்டம், ஏராளமான ஜனங்கள், 30,000க்கு மேற்பட்ட ஜனங்கள், மைதானம் முழுவதிலும் கூட்டம் தான். அப்போ மெசேஜ் கொடுக்கிறாரு, அற்புதங்கள் நடக்குது, ஏராளமானவங்க வந்து சாட்சி சொல்றாங்க. 3வது நாள் கூட்டத்துல ஒரு பெரிய புயல் காற்று அடிச்சது. அவர் ஒரு கமெண்ட் பண்ணார், இப்போ பரலோகத்திலிருந்து ஒரு விண்டு ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னார். அடிச்சது பாருங்க புயல் காத்து. பெரிய எல்இடி வச்சிருந்தாங்க. இந்த எல்இடி எல்லாம் அப்படியே ஆட 100 பேர் வந்து அந்த எல்இடியை பிடிக்கிறாங்க, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அவ்வளவு பலத்தை காற்று அடிக்குது, அற்புதங்கள் நடக்குது. ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கூட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் சாட்சி அன்னைக்குன்னு பார்த்து பெர்னார்ட் பிளெஸிங்கை சாட்சி எடுக்கிறார். எல்லாரையும் வரவங்களை எல்லாரையும் சாட்சி எடுத்து பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டே இருக்கிறாரு. கூட்டம்லாம் முடிஞ்சு எல்லாம் அங்கே வேனு பஸ் எல்லாம் வந்து நிற்கிறது, எல்லாம் ஏறி போயிட்டாங்க. அவ்வளவு 30,000 பேர் போய் இப்போ அந்த இடத்துல வெறும் ஒரு 300 பேர் அப்படியே சிதறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாட்சி எடுத்துக்கிட்டு இருந்த இவரு திடீர்னு சாட்சியை நிறுத்திட்டேன். ஏன்னா அவர் ஒரு ப்ராஃபட் பாருங்க. சாட்சியை நிறுத்திட்டு ஆண்டவர் இந்த மீதியா இருக்கிற இந்த கொஞ்சம் பேருக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த காரியத்தை செய்ய போகிறாருன்னு சொன்னார். எழுந்து முன்னாடி வாங்கன்னு சொன்னாரு பாருங்க. பிடிச்ச ஒரு ஓட்டம், அடேங்க அப்பா, உசைன் போல்ட் கூட தோத்துருவான் அந்த மாதிரி ஓட்டம். செருப்பு இந்த பக்கம் பறக்குது, அந்த பக்கம் பறக்குது, தூக்கிட்டு போன டைரி. ஏன்னா எனக்கு இருந்தது என்னன்னா, இது எல்லாத்தை விட அந்த அபிஷேகத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள, அந்த அனாயிண்டிங் எனக்கு ரிசீவ் பண்ண. முன்னாடி ஓடி போய் நிக்கிறேன். அது ஒரு கம்ம மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க, ஸ்டேஜ் ஆக்சஸ் பண்ண முடியல. அவர் ஸ்டேஜில் நிற்கிறாரு, முன்னாடி ஃபுல்லா இடம் ஒரு கம்பம் கட்டி இருக்குது. நான் போய் அந்த கம்பத்தை அப்படி பிடிச்சுக்கிட்டேன். அடுத்து என்ன அவர் பேச போறாரு, என்ன அவர் எப்படி ஜெபிக்க போறாரு, அடுத்த ஆவியானவர் என் மேல இப்ப எப்படி இறங்க போறாருன்னு சொல்லி நான் ஒரு ஆர்வத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு அந்த இடத்துல நிக்கிறேன். அப்பதான் முதல் முறையா அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. The heavens are open, the heavenly cloud is coming down அப்படின்னு சொன்னார். பரலோக மேகம் கீழே இறங்குதுன்னு சொன்னார் பாருங்க. நம்ப மாட்டீங்க, அவர் சொன்ன ஒரு நிமிஷத்துல அந்த இடம் ஃபுல்லா ஒரு மேகம் மூடிக்கொண்டது. அப்படியே பிசிக்கலா, இது வந்து அப்படியே ஆவியில நான் பார்த்தேன் அதெல்லாம் இல்லை, அப்படியே பிசிக்கலா
அங்க இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸும் அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த கிளவுட விட்னஸ் பண்றோம். அப்படியே ஒரு மேகம் இறங்கி மூடிடுச்சு எங்களை எல்லாரையும். அந்த மேகம் அப்படியே இப்படி கடந்து எங்களை தாண்டி போது. என் பக்கத்துல ஒரு பையன் நிக்கிறான். அவன் சொல்றான் சுஜித்தனை, ஏய் தினேஷ், மேகண்டா மேகண்டா மேகண்டா, கிளவுட் இறங்கிடுச்சுடா, இங்க போடுறா கிளவுடு போடுறா. நானும் பார்க்கிறேன். அப்பெல்லாம் போன் எங்கது நம்ம கிட்ட இருந்தா ஏதாவது போட்டோ எடுத்திருப்பாங்க, ஒன்னும் எடுக்க முடியல. ஐயோ ஆமாடா மேகம் இறங்கிடுச்சுடா. அப்பதான் முதல் முறையா தேவனுடைய மேகம் அப்படியே அந்த கூட்டத்தில் அப்படியே ஃப்ளோ ஆகி அப்படியே கடந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த பெண்டிகாஸ்டல் கூட்டத்திலே அப்படிப்பட்ட ஒரு மேகம் இந்த இடத்துல வரும். ஒரு மேகம் இந்த இடத்துல வரும். ஒவ்வொருவரையும் அப்படியே கடந்து இந்த இடம் முழுவதும் ஒருவரை ஒருவர் பார்க்க கூடாதபடி ஒரு மகிமையின் மேக இந்த ஆலயத்தை நிச்சயமாய் மூடும். நல்ல கைகளை தட்டி வர. அல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. அப்ப அந்த மேகம் இறங்கி வந்த உடனே அந்த என்வாயர்மெண்டே மாறி போச்சு. அவ்வளவு ஊஷணமா இருந்த என்வாயர்மெண்ட் மாறி அப்படி ஃப்ரிட்ஜை திறந்தா அப்படி சில்லுன்னு அடிக்கும் பாருங்க காத்து. அந்த மாதிரி டக்குன்னு அந்த என்வாயர்மெண்டே சேஞ்ச் ஆகி அப்படி சில்லுன்னு எங்க மேல காத்து அடிக்குது. நடக்கும் போது என்ன நடந்ததுன்னா, என் மேல ஆவியானவர் பலமா இறங்கிட்டார். எனக்கே தெரியல என்ன நடந்ததுன்னு. எவனை பிடிச்சன கம்பத்தை தாண்டி உள்ள தூக்கி ஸ்டேஜுக்குள்ள போட்டானுங்க. அப்புறம் அங்க வந்து கையை நீட்டி சொல்றாரு, bring that boy அப்படின்னு சொல்றாரு. ஒரு 2 பேர் என்ன அப்படி தூக்கிட்டு போறாங்க. என்னால நிக்க முடியல. அவர் என் கை தலை மேல கரெக்டா கைய வைக்க வானத்திலிருந்து ஒரு மின்னல் அடிச்சது. அவ்வளவுதான். ஒரு அனாயிண்டிங் பாஞ்சது. அவ்வளவு தூக்கி வீசப்பட்ட அடுத்த 15 நிமிடங்கள் என்னால எழுந்து நிற்க முடியல. நான் எழுந்து நிக்கிறேன். கால் வந்து ஏதோ ஏர்ல அப்படியே ஃப்ளோட் ஆகுது. நான் அப்படியே தரையில நிக்கிற மாதிரி தெரியல. ஏதோ அப்படியே அப்படியே மேல பறக்கிற மாதிரி இருக்குது. நான் கால் வச்சு அப்படி ஸ்டெடியா நிக்கணும்னு பார்த்தா நான் பின்னாடி விழுறேன். ஒரு 15 நிமிடங்கள் நிற்க முடியாம நான் விழுந்தேன். சிஸ்டர் பிரதர், அந்த ஒரு அனுபவத்துக்கு பிறகு யார் யார் மேலெல்லாம் கைகளை வைக்கிறேன், பிசாசுகள் ஆட ஆரம்பிச்சு, வியாதிகள் குணமாக ஆரம்பிச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்பதான் நான் உணர்ந்தேன், ஒரு அபிஷேகம் இறங்கி வந்த பிறகு ஒரு மனிதனை எப்படி மாற்றுது. அதற்கு பிறகு என் கைகள் தேவன் ஆசீர்வதித்தார். என் கைகளை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு பிறகு நான் காலேஜ் முடிச்சு வேலை தேடல. வேலை தேடி வருது. உலகத்திலே 2வது பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில தேவன் ஒரு வேலைக்கு கொடுத்தார். 9.5 வருஷங்கள் லட்சக்கணக்கான சம்பளம் சம்பாதி. தேவன் அந்த கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதித்தார். அப்பதான் யோசித்தேன், ஒரு அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல இறங்கி வரும்போது அவன் கடனாளியா வாழ முடியாது, அவன் கட்டுகளோடு இருக்க முடியாது, அவன் சாபத்துல இருக்க முடியாது, அவன் நெருக்கத்துல இருக்க முடியாது, அவன் வியாதி பலவீனத்துல இருக்க முடியாது. ஏனென்றால் அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். நல்ல கைகளை தட்டி வர. அல்லேலூயா. அபிஷேகம் உன் மேல இறங்குச்சுனா பிரதர், உன் உடம்புல இருக்கிற, உன் வாழ்க்கையில இருக்கிற பரம்பரை சாபம், குடும்ப சாபம், உன் வாழ்க்கையில போராடுகிற பலவீனம், நோய் எல்லாத்தையும் அந்த ஒட்டச்சி எடுத்துட்டு போயிடும். ஏசாயா 10:27 அதை தான் சொல்லுது. The yoke shall be broken by the anointing. அபிஷேகத்தினால் நுகம் முறியும். சிஸ்டர் பிரதர், நீங்க பாஸ்டர் என் தலைமையில கைய வச்சா எனக்கு மாறிடலாம், அதெல்லாம் விட்டுருங்க. ஆவியானவருடைய அபிஷேகம் உங்க தலைமையில இறங்க. ஆவியானவர் உங்களை தொட சொல்லுங்க. அபிஷேகத்தை கேளுங்க. அதனால தான் பெண்டிகாஸ்டல் வீக்கை நம்ம கொண்டாடுறோம். பெண்டிகாஸ்டல் வீக் நாளைய தினம் சண்டே முடியும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகங்களும் கம்ப்ளீட்டா தரமட்டமா உடைஞ்சிருக்கு. உங்க வாழ்க்கையில இருந்தவைகள் அடையாளமே இல்லாத அளவு நீங்க இருக்க. அதுதான் அபிஷேகம் செய்கிற வேலை. சகலவற்றையும் புதிதாக்கி அனாயிண்டிங் தாங்க ஒரு மனுஷனை வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு தூக்கி விடும். அபிஷேகம் பெற்ற மனுஷன் அவன் குறைவுல பற்றாக்குறையில இருக்கவே முடியாது. இருக்கவே முடியாது. நான் சொல்றேன், I have witnessed it. Personally I have witnessed it. அபிஷேகம் பெற்றவன் பற்றாக்குறையில இருக்கவே முடியாது. அவனை தேடி ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கு. அவன் மேல இருக்கிற அபிஷேகம் ஆசீர்வாதத்தை அட்ராக்ட் பண்ணும். உலக ஐஸ்வர்யத்தை அட்ராக்ட் பண்ணும். அது மேக்னெட்டிக் பவர் மாதிரி. அபிஷேகம் என்பது ஒரு மேக்னெட்டிக் பவர். இந்த சகல உலக ஆசீர்வாதத்தை அந்த இழுத்துரும். உன் வாழ்க்கையில குறைவு என்பதே இருக்காது. யாருக்கு யார் மேல அபிஷேகம் இருக்குதோ அவங்களுக்கு வாழ்க்கையில குறைவு என்பது இருக்காது. சரியான அபிஷேகம் இருந்தா நீ குறைவுல வாழவே மாட்ட.
சரியான அபிஷேகம் இருந்தா நீ வியாதியில இருக்கவே மாட்ட. சரியான அபிஷேகம் இருந்தா நீ சாபத்துல போராடி கொண்டு இருக்கவே முடியாது. ஏனென்றால் உண்மையான அபிஷேகம் கட்டுகளை உடைக்கும், மந்திரங்களை முறிக்கும், உன்னை தூக்கி நிறுத்தும், உன்னை காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொண்டு வரும், மான் காலுகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து உன்னை உயர்ந்த ஸ்தலங்களில் ஏற பண்ணும், உன் தலையை உயர்த்தும், உன்னை ராஜாக்கள் மத்தியில கொண்டு போய் நிறுத்தும், பெரிய அதிகாரிகள் மத்தியில உன்னை கொண்டு போய் நிறுத்தும். நீ ராஜாக்களை ஆசீர்வதிப்பாய், நீ அதிகாரிகளுக்கு ஆலோசனை சொல்லுவாய். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் சரியான அபிஷேகம். உன் மேல சரியான அபிஷேகம் இருந்தா நீங்க உங்க குடும்பத்துக்கு பிளெஸிங்கா இருப்பீங்க, உங்க சபைக்கு நீங்க பிளெஸிங்கா இருப்பீங்க, உங்க பகுதிக்கு நீங்க பிளெஸிங்கா இருப்பீங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்றைக்கு அந்த அபிஷேகத்துக்காக வாஞ்சி இயேசு அநேக காரணங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று, இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார், தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற இயேசு வந்தார், கல்வாரி சிலுவையை நிறைவேற்றி முடிக்க இயேசு வந்தார். அநேக தீர்க்க தரிசனங்கள் இயேசுவை குறித்து சொன்னாலும் இயேசு இந்த பூமிக்கு வந்த இன்னொரு முக்கியமான விஷயம், அக்கினியை போட வந்தேன். உன் மேல அக்கினியை போட வந்தார், உன் மேல ஒரு நெருப்பை போட வந்தார், உன் மேல ஒரு அபிஷேகத்தை போட வந்தார். சிஸ்டர் பிரதர், அக்கினி இறங்கின பிறகு, அபிஷேகம் இறங்கின பிறகு பைபிள்ல இந்த பீட்டர்னு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, பேதுரு ஆண்டவருடைய சீஷன். இவன் சாதாரணமான காரியம் செய்யல. இந்த பீட்டர் சத்தியம் பண்றாரு. இந்த இயேசுனா எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. சத்தியம் பண்றது மட்டும் இல்ல, பொய் பேசுறாரு. இயேசுவா அவர் நான் யாருன்னே தெரியாது, நான் அவரை பார்த்ததே இல்லையே, நான் மீன் பிடிக்கிறவன் சும்மா இங்க அப்படி வந்து பாக்குறேன், என்ன கூட்டமா இருக்குதுன்னு வந்து பார்த்தேன், அவ்வளவுதான். எனக்கு இயேசுவுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது. என்னன்னு செய்யறாரு? இயேசுவை சபிக்கவும் செய்யறாராம். பைபிள் அதுதான் சொல்லுது. சத்தியம் பண்ண செய்யறாரு, பொய் சொல்ல செய்யறாரு, இயேசுவை சபிக்கிறார். சபிச்சானா எப்படி சபிச்சிருப்பார்? நல்ல வார்த்தையிலையா சபிச்சிருப்பாரு? கெட்ட கெட்ட வார்த்தைகளை போட்டு அந்த நாசமா போனவன் என்ன மாட்டி விட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கலாம். இயேசுவை சபிக்கிறார். இதெல்லாம் இயேசு அங்க உட்கார்ந்து பார்க்கிறார். இவ்வளவு வேதனையா இருந்திருக்கு. உனக்கு 3 வருஷம் நான் உனக்கு வரங்களை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, உன்னை இந்த பூமியில ஒரு அதிகாரம் நிறைந்தவனை நான் ஏற்படுத்தி, உனக்கு எவ்வளோ உணவை கொடுத்து, உனக்கு அந்தஸ்தை கொடுத்து, உன் பேரை எல்லா இடத்துலையும் உயர்த்தினா நீ என்ன போய் மறுதளிச்சிட்டியே, என்னையே நீ சபிச்சிட்டியே. ஆண்டவர் தூரத்துல இருந்து பார்க்கிறார். அவரால் அவ்வளோ வேதனை. ஆனா இந்த பேதுருவை ஆண்டவர் அபிஷேகித்து அவன் நிழல் பட்டு வியாதிகள் குணமாக்கும்படி மாற்றி. ஹல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க, ஒருவேளை உங்க மனசாட்சி சொல்லலாம், உன் திருமணத்துக்காக நீ என்ன மறுதளிச்சிட்டியே, உன் திருமணத்துக்காக நீ இயேசுவை மறுதளிச்சிட்டியே, ஏதோ சில காரியத்துக்காக நீ இயேசுவை மறுதளிச்சிட்டியே, ஏதோ ஒரு நன்மைக்காக நீ இயேசுவை மறுதளிச்சிட்டியே, உன்னுடைய மனசாட்சி உனக்குள்ள உன்னை குத்தி கொண்டு இருக்கலாம். சிஸ்டர் பிரதர், இந்த பீட்டர் ஆண்டவர் மாத்தி அவனை அபிஷேகித்து அவன் நிழல் பட்டு வியாதிகள் சுகமாகும்படி தேவன் மாற்ற வல்லமை உள்ளவன்னா, உன்னையும் அபிஷேகித்து உன் நிழல் பட்டு வியாதிகள் குணமாக உன்னையும் தேவன் மாற்ற வல்லமையானவர். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பவுல் என்கிற ஒருத்தரை பார்க்கிறோம். பவுல் என்கிறவரை எல்லாரையும் அடிச்சு வேதனைப்படுத்தி எக்ஸ்ட்ரீமா போய் கொலவெறிக்கம் போய் ஸ்தேவான் கொல்லப்பட காரணமா இருந்து அநேக கிறிஸ்துவர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்து கொன்னுடணும்னு சொல்லி நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு போறார். எக்ஸ்ட்ரீமா போறார். இந்த பவுல ஆண்டவர் சந்திக்கிறார். ஏய் பவுல், ஏன்டா என்ன வேதனைப்படுத்திட்டே இருக்கிற? நீ எப்படி இருக்க வேண்டிய நபர், உன் மேல எப்படிப்பட்ட அழைப்பு இருக்குது தெரியுமா? டேய், நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை சொல்ல வேண்டிய வேண்டாம். நீ போய் என்ன குத்திக்கிட்டு இருக்கிற, நீ போய் என்ன வேதனை. சிஸ்டர் பிரதர், இந்த இடத்துல சில பேர் உண்டு, உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் தேவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீ எப்படி இருக்க வேண்டிய நபர் தெரியுமா? உன் பகுதியில் ஒரு தீர்க்க தரிசியா எழும்பி நின்று கண்களை மூடி அவர்களுக்கு பரலோக திட்டங்களை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நபர். தேவனுடைய வார்த்தையை உன் குடும்பத்துக்கு வெளிப்படுத்த வேண்டிய நபர். நீ முழங்கால்களிலே நின்று அந்தகார சங்கிலிகளையும் மந்திரத்தின் வல்லமைகளையும் முறியடித்து ஒரு கூட்ட ஜனங்களை அன்பின் சங்கிலியால கட்டி சபைக்குள் இழுக்க வேண்டிய ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை. நீ உன் மேல இருக்கிற அழைப்பு உனக்கு தெரியல.
இங்க இருக்கிற அநேகருக்கு உங்க மேல இருக்கிற அழைப்பு சரியா தெரியல. நீங்க ஏதோ ஃபேமிலி லைஃப்ல மாட்டிக்கிட்டு கடன்ல மாட்டிக்கிட்டு அப்படியே அதே குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி நீங்க சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு கர்த்தர் அந்த சட்டியை உடைச்சு உங்களை வெளியே கொண்டு வர. இன்றைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை தமிழ்நாடு முழுவதிலும் தேவன் பயன்படுத்த நீ இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை வாஞ்சி. பவுலை தேவன் சந்தித்த போது அவனை சொல்றார், நீ தமஸ்குவுக்கு போ, உனக்கு மற்ற காரியத்தெல்லாம் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு 3வது நாள்ல அனனியா என்கிற ஒருத்தங்கிட்ட பேசுறே. அங்க பவுலுன்ற ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். சவுலு, நீ போயிட்டு அவன் மேல கையை வச்சு அவனை அபிஷேகம் பண்ணி விட்டு, நீ கையை வை, நான் அவனை அபிஷேகம் பண்றேன். அல்லேலூயா. நல்லா கேளுங்க. இந்த அனனியா வராரு, பவுலை சந்திக்கிறாரு. ஏன்பா, உனக்காக ஜெபிக்க, உன் கண்களை சுகமாக்க, உன்னை அபிஷேகிக்க ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். அப்படியா? நீ எங்க இருக்கிறன்னு தெரியல, என் கண்ணு போச்சு, கொஞ்சம் கையை வச்சு ஜெபம் பண்ணு. அனனியா கைகளை வைத்த உடனே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை சவுல் மேல இறங்கியது. அவ்வளவுதான், லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம். அபிஷேகம் வந்ததுன்னா உன் வாழ்க்கை மாறிடும். ஐயா சிஸ்டர் பிரதர், சரியான அபிஷேகம் வந்ததுன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டெல்லாம் உடைஞ்சிடும். அது நுகம்தானாங்க பாஸ்டர். அந்த நுகத்தை பாஸ்டர் கண் எதிர்க்க மாட்டிட்டாரு பாருங்க. இதுதான் அநேகர் வாழ்க்கையில நீங்க டவுன் ஆகுறதுக்கு இதுதான் காரணம். இதுதான் கடன் என்கிற நுகம். ஏதோ சில கட்டு எழும்ப முடியல உன்னால. இதை உடைக்கிற சக்தி எதுக்குமே கிடையாது, அபிஷேகத்துக்கு மட்டும்தான் உண்டு. வேற எதுக்குமே கிடையாது. இந்த நுகத்தை உடைக்கிற வல்லமை அநேகருடைய கழுத்தின் மேல இந்த நுகம் இருக்குது. உன்னால குனிஞ்சதா இருக்கிற பைபிள் சொல்லுது, அவளை எவ்வளவு வேணும் நிமிர முடியாத ஒரு கூனியா இருந்தாள். எவ்வளவு வேணும் நிமிர முடியாத கூனி. அவ ஜனங்க முகத்தை பார்க்க முடியல, எல்லாருடைய காலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. எல்லாருடைய காலை தான் அவளால தொட முடியும். அதுதான் நுகம். நுகம் இருக்கும் போது நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. நீ மனுஷர்கள் கால்களையே பார்ப்ப. இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க கிட்ட இருந்து நன்மை வருமா, அவங்க ஒத்தாசை செய்வாங்களா, இந்த மேனேஜர் நமக்கு ப்ரொமோஷன் தருவானா, அந்த ஆளை பிடிச்சா இது நடக்குமான்னு காலையே பார்ப்ப. ஆனா அந்த நுகம் உடையும் போது நீ நிமிர்ந்து நின்று ஃபேஸ் டு ஃபேஸ் ஜனங்களை சந்திக்க ஆரம்பித்த. விளங்குதாமா நான் சொல்றது? உனக்கு ஏதாவது புரியுதா நான் சொல்றது? அபிஷேகம் வரும்போது இந்த நுகத்தை உங்க உடம்புல இருந்து அது உடைக்கும். உடைக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழ்நாட்டில் இந்திய தேசத்துல பாலசீர் லாரி என்று சொல்லி ஒரு தேவ மனிதனை தேவன் பயன்படுத்தினார். அவருடைய பிற்கால வாழ்க்கை அவர் துர் உபதேசியாய் மாறி அவர் வாழ்க்கையை அவர் நாசம் பண்ணிக்கிட்டார். அதை விட்டுடுவோம். அவர்கிட்ட இருந்த அந்த நல்ல காரியங்கள், ஸ்ரீலங்காவில் அவர் ஒரு இன்ஜினியரா வேலை செய்து கொண்டிருக்கும் போது எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களா, ஆனா அவருடைய பாயில முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரா, ஆண்டவரே நான் இப்படிதான் இருக்க போறேனா, என் வாழ்க்கை இப்படிதான் சாதாரணமா போப்பதா, எனக்கு அந்த அக்கினி அபிஷேகத்தை கொடுங்க. அந்த பாயில முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண தேவனுடைய வல்லமை பாலசீர் லாரி மேல இறங்கியது. நல்லா கேளுங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், உன் வேலையை விட்டுட்டு நீ இந்தியா போ, நான் அங்க உன்னை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவேன். ஆண்டவர் அந்த மனுஷனை எடுத்து பயன்படுத்தினாரு பாருங்க. அவர் வருவதற்கு முன்பதாகவே கூட்டத்தில் இருக்கிற பேயெல்லாம் ஆடி எழுந்து வெளியே ஓடிடும். அவர் ஒரு பட்டணத்துக்குள்ள வந்தா அந்த பட்டணம் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுமா. ஒரு வீட்டுல வந்து தங்கினா அந்த வீட்டுல இருக்கிற மரங்கள் செடிகள் எல்லாம் ஒரு அடி வளருமா. அந்த அளவுக்கு அபிஷேகம் யார் மேல இருந்தது? பாலசீர் லாரி. அவர் ஒரு வீட்டுல காலை வச்சானா மரங்கள் ஒரு அடி வளருதான். எப்படி இருக்குது பாருங்க, என்ன மாதிரி பிளெஸிங் பாருங்க அந்த மனுஷன் மேல. அப்போ பூமி ஆசீர்வதிக்கப்படுது. யாரு மேல? ஒரு மனுஷன் மேல அபிஷேகம் இருக்கும் போது பூமி ஆசீர்வதிக்கப்படும். உங்க மேல அபிஷேகம் இருந்தா உங்க வீடு, உங்க நிலம், உங்க குடும்பம் எல்லாம் வளர்ச்சிக்குள்ள போகும், ஆசீர்வாதத்துக்குள்ள போகும். எத்தனை பேருக்கு சிஸ்டர் புரியுது நான் சொல்றது? பிரதர், என் கணவர் சரியில்லை பிரதர், அவர் சரியா படிக்காததுனால நல்ல வேலையில, அதை தூக்கி குப்பையில போடு. அந்த பேச்சை விட்டுடு. இன்னையோட நீ சரியான அபிஷேகம் உன் மேல இருந்தா உன்னை கொண்டு உன் கணவரை கர்த்தர் கோடீஸ்வரனா மாற்றுவார். நீ உன் வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருப்ப. கணவரை குறை சொல்லிக்கிட்டு, மனைவியை குறை சொல்லிக்கிட்டு, பிள்ளைங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எங்க அப்பா அம்மா எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுக்கல, வெட்கமா இல்ல அப்படி பேச? தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தின் மேன்மையை மறந்து நீ பேசிக் கொண்டிருக்கிற. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. ஹல்லேலூயா. உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன் குடும்பத்தையே தூக்கி நிறுத்தணும். அதுக்கு தான் அபிஷேகம்.
அபிஷேகம் இருந்தனா மூட்டை மூட்டையா பணத்தை கொண்டு வந்து சீஷர்கள் கால்களில வச்சாங்க. அபிஷேகம் வந்த பிறகு அவங்க வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. குறைவு என்பது இருக்காது. நீ அதிகாலையில எழுந்து முழங்கால் படிட்டு ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி பாரு, பணம் தானாமும் வீட்டை தேடி வரும். அந்த கடன் என்கிற கட்டு வாழ்க்கையிலிருந்து உடைஞ்சிரும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்னையில ஒரு தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு நபர் பயங்கர கடனாளியா மாறி பல லட்சங்கள் கடனை வச்சுட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு தூக்கி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு நடந்து போனார். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே நான் வெட்கத்தோடு வேதனையோடு அவமானத்தோடு இந்த இடத்தை விட்டு நான் புறப்பட்டு போறேன், கடன்காரனா புறப்பட்டு போறேன், என்னை திரும்ப இதே இடத்துக்கு நீர் கொண்டு வந்து என் தலையை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தணும். ஆண்டவருக்கு தன்னை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணாரு. ட்ரெயின் ஏறினாரு, ஆந்திரா போனாரு, 40 நாட்கள் உபவாசித்தாரு. அளவில்லாத அபிஷேகத்தை தேவன் கொடுத்தார். சிஸ்டர் பிரதர், அதுக்கு பிறகு அந்த ஆந்திரால ஊழியம் செய்தாரு. ஆயிரங்கள் லட்சங்களை தேவன் அவர் மூலமாக ஆசீர்வதித்தார். சில வருடங்கள் கழித்து திரும்ப அவ்வளவு பணத்தையும் லட்சங்களையும் ஒரு பேக்ல போட்டு ஜிப்பு போட்டு திரும்பி சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வந்து இறங்கி யார் யாருக்கெல்லாம் அவர் கடன் பட்டிருந்தாரோ எல்லாருக்கும் போன் பண்ணி ஒரு ஹோட்டல்ல வர வச்சு அவ்வளவு பேருடைய கடனையும் தீர்த்து முடித்தார். அவர் பேர் ஜெட்சன் ஆபிரகாம். ஹல்லேலூயா. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற மனிதன் ஜெட்சன் ஆபிரகாம். ஒரு அபிஷேகம் இறங்கின பிறகு கட்டு இருக்காது. உன் தலையை தேவன் உயர்த்துவார், உயர்த்துவார். அதுதான் அபிஷேகத்தின் மேன்மை, அதுதான் அபிஷேகத்தின் கிருபை. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல அந்த அபிஷேகத்தை கொண்டு வருவாரா, அந்த வல்லமையை உங்கள் மேல கர்த்தர் கொண்டு வருவாரா? நல்ல கைகளை தட்டி வர அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க, அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. தேவன் உங்கள் மேல ஒரு பலமான வல்லமையை கொடுப்பார். நியாயாதிபதிகள் 14:15 சொல்லுகிறது, சிம்சோன் மேல் தேவனுடைய ஆவியானவர் எப்படி இறங்கினாரா? எப்படி இறங்கினாரு? சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. எப்படி இறங்கினாரு? பலமாய். பலமாய். எப்பயாவது அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா சிஸ்டர்? பலமா. ஆண்டவர் அந்த இடத்துல என்ன எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. ஆவியானவர் இறங்கினாருன்னு சொல்லல, பலமா இறங்கினார். ஏன் தெரியுமா பலமா இறங்கினாரு? அவன் கையில கால்ல கட்டப்பட்டிருந்த கட்டப்படி இருந்தது. சில சிங்கங்களை நீ கிழிக்க பலமான அபிஷேகம் வேணும். சாதாரண அபிஷேகத்தை வச்சுட்டு நீ சிங்கங்கள் எல்லாம் கிழிக்க முடியாது. அது தின்னு மென்னு உன்னை ஒடிச்சு போட்டுடுது. சில மந்திரங்களை எதிர்க்க பலமான அனாயிண்டிங் வேணும். சாதாரண அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு மந்திராவியே இயேசுவின் நாமத்துல போ, அது உன்னை உடைச்சிடும் எலும்பல்ல. சும்மா கிடையாது. சிங்கத்தை எதிர்க்க நிக்கிறனா சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிக்கிற ஒரு அனாயிண்டிங் வேணும். சிம்சோன் மேல பலமாய் ஆவியானவர் இறங்கினார். சிம்சோனுக்கு மாத்திரம் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிங்கம் எதிரிட்டு வந்தபோது பலமாய் ஆவியானவர் இறங்கினார். அவனை கட்டி தூக்கி கொண்டு போகும்போது பலமாய் ஆவியானவர் இறங்கினார். என்ன நடந்தது? பலமாய் இறங்கின உடனே அவன் கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருந்த கயிறுகள் நெருப்பு பட்ட நூலை போல அருந்தது. அபிஷேகம் இறங்கும் போது கட்டுக்கெல்லாம் அறுத்துரும். அல்லேலூயான்னு சொல்லுங்க. அபிஷேகம் என்பது ஒரு அக்கினி. Anointing is fire. அது ஒரு நெருப்பு. உன்னை பார்க்கும் போது பேய்கள் சொல்ல, he is anointed, இவங்கிட்ட வாளை ஆட்டுனா நறுக்கிடுவான். உன் முகத்தை பார்க்கும் போதே டக்குன்னு கண்டுபிடிக்கும் பிசாசுங்க, இது அபிஷேகம் பண்ணப்பட்ட முகம். இது நீ அபிஷேகம் பெற்ற மாதிரி நடிக்கலாம் முடியாது பிசாசு கிட்ட. எங்க கிட்ட நடிச்சிடலாம். கையை தட்டி ரபா லாக்கா ரபா சேரெல்லாம் உடைச்சு 2 பேரை தள்ளி எங்க கிட்ட அதெல்லாம் சீன் போட்டுடலாம். கர்த்தர்கிட்டயும் பிசாசுகிட்டயும் சீன் ஓடாது. அதுங்க சொல்லும் பிசாசு, இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன், நீ யாரு? அல்லேலூயா. சரியான அபிஷேகம் பிசாசுகள் பார்க்கும் போதே சொல்லும், ஐயோ இவங்கிட்ட நம்ம வச்சுக்கிட்டா நமக்கு டேஞ்சர். அல்லேலூயா. இயேசுவை பார்க்கும் போது பிசாசுகள் என்ன சொன்னது? எங்களை கெடுக்கவா வந்தீர். பிசாசுகளுக்கு தெரியுது, இவர் வந்துட்டானா நம்மளை கெடுத்துருவார், இவர் வந்துட்டான்னா நம்மளை வேதனைப்படுத்துவார். எங்களை வேதனைப்படுத்தாதபடி நாங்கள் உமக்கு தேவன் பேரில் கட்டளை எடுக்கிறோம். பிசாசுகள் சொல்லுது, ஆண்டவரே எங்களுக்கும் உமக்கும் என்ன? we don't have any business with you. if you take right we will take left. அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்த அபிஷேகம்
பிசாசுகள் சொல்லுது, நீங்க அப்படி போனா நாங்க எப்படி போறோம், எங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆண்டவரே, எங்களை விட்டுடுங்க, எங்க பகுதிக்கு வந்து எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, எங்களை வேதனைப்படுத்தாதீங்க. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மேல அளவற்ற அபிஷேகம் இருந்தது. யோவான் 3வது அதிகாரம் அது சொல்லுது, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவரோடு இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் சுற்றி தெரிந்தார். இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்த ஒரு அனாயிண்டிங் பிசாசுகள் நடுங்கியது, அந்தகார வல்லமைகள் நடுங்கியது, சங்கிலிகள் நொறுங்கியது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. சிஸ்டர் பிரதர், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஒரே ஒரு சீக்ரெட் தான், அபிஷேகத்தோடு வாழ். அவ்வளவுதான், டாட். இதுக்கு மேல பிரதர் ஏதாவது சொல்லுங்க, இதெல்லாம் தீர்க்க தரிசனம் தேவையில்ல. அபிஷேகத்தோடு வாழு, உன் வாழ்க்கை செழிப்பா, உன் வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. ஏன் ஜெயமா இருந்தது? இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? நான் கை வைக்கிற எல்லாமே சக்சஸ் தான் சொல்ல முடியுமா? நான் கை வைக்கிற எல்லாமே ஜெயம் தான் சொல்ல முடியாது. அல்லேலூயா. நம்ம எதிர்பார்த்தது அநேக காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. ஆனா தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. நம்முடைய 85 வயசுல தானியேலுக்கு ஒரு சாட்சியை கத்த தரார். 85 வயசு வரைக்கும் தானியேலுடைய வாழ்க்கையில தோல்வி என்பதே கிடையாது. He was a successful man. யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது, யோசேப்பு காரிய சித்தி உள்ளவன். அவன் செய்கிற எல்லாவற்றையும் தேவன். அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். நீ உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா உன் வாழ்க்கையில தோல்வி என்பது இருக்கவே கூடாது. நீ கை வைக்கிற எல்லா தொழில், நீ கால் வைக்கிற எல்லா வேலை, உன் குடும்பம் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். ஏன் தெரியுமா? தானியேல் மேல விசேஷித்த தேவனுடைய ஆவி இருந்தது என்று வேதம். Daniel was anointed. Daniel was anointed. பெந்தெகோஸ்தே என்கிற அனுபவம் இல்லாத அந்த பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு மனுஷன் ஆவியில நிரம்பி அவன் நடக்கும் போதெல்லாம் சிங்கங்கள் வாயெல்லாம் கட்டப்படுது. எல்லாம் அவனுக்கு முன்பதாக எழும்பி நிற்கிற எல்லாரும் ஒன்னல்லாத ஆகுறாங்க. அவன் ஜெயமுள்ள ஒரு மனிதனா இருக்கிறான். அடிமையா ஒரு 15 வயசுல அந்த பாபிலோனுக்குள்ள வந்தவன் அந்த பாபிலோன்ல இருந்து ஒண்ணுமே கொண்டு வரல. இன்ஃபேக்ட் அவனை எருசலேமில் இருந்து பாபிலோனுக்குள்ள கொண்டு வரும்போது அவன் ட்ரெஸ் எல்லாம் கூட கழற்றி அவனை நிர்வாண கோலமா தான் அந்த பாபிலோனுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அவன் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல, ஒரு சொத்து இல்ல, ஒரு பணம் இல்ல, ஒரு சின்ன சைக்கிள் இல்ல, அவங்க அப்பா அம்மா கொடுத்த ஒரு பொருளும் கிடையாது. ஆனா ஒண்ணு கொண்டு வந்தான், அது எருசலேமில் இருந்து வரும்போது அபிஷேகத்தை கொண்டு வந்தான். அனாயிண்டிங், அனாயிண்டிங். நீ உன் வீட்டுக்கு போகும்போது அந்த அனாயிண்டிங்கை கொண்டு போ. உன் கணவர் வீட்டுக்குள்ள அனாயிண்டிங்கை கொண்டு போ. உன் புகுந்த வீட்டுக்குள்ள அனாயிண்டிங்கை கொண்டு போ. உன் வேலை ஸ்தலத்துல அபிஷேகத்தோடு கொண்டு போ. உன் தொழில அபிஷேகத்தோடு நடந்து போ. அந்த இடத்துல கர்த்தர் உன்னை ஜெயாலியாய் வைப்பார். நீ ஜெயம் பெற்ற மனிதனாய் மாறுவாய். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு நல்ல ஆர்ப்பரிங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிஸ்டர் பிரதர் நல்லா கேளுங்க. இந்த அபிஷேகம் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? கர்த்தர் நம்ம மேல அபிஷேகம் என்பது ஒரு ஃபயர், அபிஷேகம் என்பது ஒரு அக்கினி, அபிஷேகம் என்பது ஒரு ரதம். யெகூவ தீர்க்கதரிசி அபிஷேகித்த பிறகு யெகூ ரதத்தில் ஏறினான். ரதத்தில் ஏறி தேவன் அவனுக்கு சொன்ன எல்லாவற்றையும் முடிச்சிட்டு தான் ரதத்தை விட்டு இறங்கினான். அபிஷேகம் என்பது ஒரு ரதம். உங்க மேல அபிஷேகம் இறங்கிடுச்சுன்னா நீங்க வீட்டுக்கு போய் படுத்து தூங்கவே மாட்டீங்க. நீங்க இன்றையில இருந்து நைட்டு ஃபுல்லா பைத்தியக்கார மாதிரி ரபலபா கத்தடாக ரபலா கத்திடாபாரா, ஆண்டவரே நான் உமக்காக ஏதாவது செய்யணும், உமக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு கம்பெனில வேலை just keep that call, okay? ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ப்ரோக்ராம் மேனேஜரா ஒருத்தர் இருந்தார். ப்ரோக்ராம் மேனேஜர் பொசிஷனுக்கு வருத்தா நல்ல அனுபவசாலிகள், வயதானவர்கள்லாம் ஒரு 40 வயசுல தான் அந்த பொசிஷன். ஆனா அந்த பொசிஷன்ல ஒரு சீனியர் ப்ரோக்ராம் மேனேஜரா இருக்கிறான், வயசு 24. எங்களுக்கா வயிறு எரியுது.
ஏன்னா நாங்களாம் அப்பதான் எல்லாம் உள்ள சேர்றோம் கம்பெனிக்குள்ள. நாங்கெல்லாம் பேசிக் லெவல்ல தான் சேர்றோம். ஆனா அவனை பார்த்தா 24 வயசுல சீனியர் ப்ரோக்ராம் மேனேஜர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்பதான் அவன் போகும்போது வரும்போது பார்த்தா சின்ன பையனா இருப்பான், ஒல்லியா இருப்பான், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பான்லாம் கேட்போம். யார் இவன் டைரக்டா போயிட்டு அந்த ரூம்ல உட்காரானே அப்படின்னு ஒரு முறை கேட்கும் போது சொன்னாங்க, இவன் தான் சீனியர் ப்ரோக்ராம் மேனேஜர். சீனியர் ப்ரோக்ராம் மேனேஜர். அப்படியா, எப்படி இந்த சின்ன வயசுலயே? அதுதான்ப்பா ஆண்டவருடைய கிருபைன்னு பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் சொன்னான். எப்படி இப்படி ஆனான்னு சொல்லி கேள்விப்பட கேட்கும் போது அவனை குறிச்சதுக்கு பிறகு நிறைய சாட்சி பயங்கரமா வருது. அவன் பயங்கரமான கஞ்சாவுக்கும் ஊசிக்கும் அடிமை. தன்னுடைய வாலிப நாட்கள்ல கஞ்சாவுக்கும் ஊசிக்கும் அடிமை. ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே ஊசியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே மரத்துக்கு கீழே அங்க இங்க ரோட்டில் பிளாட்ஃபார்ம்ல விழுந்து கிடந்த ஒரு வாலிபன். ஆனா அவங்க அம்மா அவனுக்காக கண்ணீர் சிந்தி இரவும் பகலும் ஜெபிப்பாங்க. சிஸ்டர் பிரதர், உங்க பிள்ளைங்க எவ்வளவு மோசமா இருந்தாலும் உன் கண்ணீர் நிறைந்த ஜெபம் அவங்களை தூக்கி எடுத்து அங்க இருந்து அவங்களை தூக்கி எடுத்துரும். பயப்படாத. உன் கணவரை குறிச்சு பிள்ளைகளை குறிச்சு பயப்படாதீங்க. நீங்க கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காக. ஒரு நாள் தேவன் அவர்களை ஒரு ரிவைவலிஸ்டாவே மாத்துவார். ஹல்லேலூயா. ஏன்னா வேண்டாம் என்று தள்ளப்பட்ட கல்லதான் ஆண்டவர் எடுத்து என்ன பண்றாரு? மூளைக்கு தலைக்கல்லாகவே வைக்கிறார். நல்ல கைகளை தட்டி. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் உதவாதவங்க, பிரயோஜனமே பட மாட்டான் பிரதர் அப்படின்னு சில லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க தெரியுமா? நீங்க அவங்களுக்காக செய்ய வேண்டியதெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு நாள் வரும், தேவன் அவர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். உயர்ந்த இடத்துல தேவன் அவர்களை வைத்திருப்பார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வீட்டுல எல்லாம் என்ன அடிக்கடிக்கு இவன் தண்டம் தண்டம், இவன் பாரு அந்த எதிர் வீட்டுக்காரங்க நல்லா அந்த பசங்க எல்லாம் நல்லா இருக்கும் போது இவன் பாரு அவங்க எதுக்கு போய் பிச்சை எடுக்க போறாங்கலாம் எங்க அம்மா சொல்லி திட்டுவாங்க. இன்றைக்கு என்னுடைய லெவலை பார்த்தா அவங்க லெவல் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு தேவன் உயர்த்தி வைத்திருக்கு. கர்த்தர் ஒருத்தவங்க கூட இருந்துட்டாருன்னா போதும், வாழ்க்கையில எட்டாத உயரத்துக்கு கர்த்தர் உங்களை தூக்கி விடும். அவன் பயங்கரமான கஞ்சா பார்ட்டி, கஞ்சா அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறவன். என்னென்னமா பண்ணி பார்த்தாங்க மனுஷர்கள், மனிதர்களுடைய முயற்சி, ரீஹாப்ல போட்டு பார்த்தாங்க, போலீஸை வச்சு மிரட்டி, ஒண்ணும் தான் அவனுக்கு கட்டுப்படல. கடைசி அவங்க அப்பா அம்மா தீர்மானம் எடுத்தாங்க, கண்ணீரோடு இவனுக்காக ஜெபிக்கலாம். ஒரு முறை பீச் ஸ்டேஷன்ல ஃபுல்லா ஊசி எடுத்துக்கிட்டு பயங்கரம் போதை தலைக்கேறி ட்ரெயின்ல பிரயாணம் பண்றான். எங்க போறான்னு கூட அவனுக்கு தெரியாது. ஏறி அந்த ஜன்னல் ஓரத்துல அப்படி கையை வச்சு படுத்துட்டான். பயங்கரம் போதை அவனுக்குள்ள, எங்க இருக்கிறானே தெரியல, உடம்பெல்லாம் மறுத்து போய் இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க அப்பா அம்மா அவனுக்காக வீட்டுல கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவன் அன்றைக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் அளித்தார். திடீரென்று ஒரு தரிசனத்தை பார்த்தான். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பரிசுத்தவான்களோடு கூட எக்கால சத்தம் துணிக்க, பரிசுத்தவான்களோடு கூட தூதர்களோடு கூட அப்படியே ஒரு பொன்னிற வஸ்திரத்தில் ராஜ கிரீடம் தடித்தவராய் அப்படியே எக்கால சத்தத்தோடு குதிரையின் மேல ராஜாவாக பூமியை நோக்கி வருகிற ஒரு தரிசனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வருகையின் தரிசனத்தை பார்த்த உடனே இவனுக்குள்ள இருக்கிற போதை பிசாசு எல்லாம் வெளியே ஓடி போய் இவன் அப்படியே எழும்பி நின்று அந்த ட்ரெயின்ல இயேசு வருகிறார்னு சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த தரிசனத்தை பார்த்த உடனே உடம்பெல்லாம் நடுங்கி என்ன செய்யறதுன்னு தெரியாத எழும்பி நின்று கத்தி சொல்றா, இயேசு வரப்போறாரு, எல்லாரும் மனம் திரும்புங்க, இயேசு வரப்போறாரு, எல்லாரும் மனம் திரும்புங்க. எந்த பாவியையும் கர்த்தரால மாற்ற முடியும். நீங்க நினைக்காதீங்க அவெல்லாம் மோசமான பாவின், அந்த பாவியை தான் தேவன் வல்லமையாய் மாற்றுவார். அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அன்று அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில அந்த குடிக்கிற எண்ணம், அந்த சிகரெட் பிடிக்கிற எண்ணம், அந்த ஊசி எடுக்கிற எண்ணம், கஞ்சா இதெல்லாம் வந்ததே கிடையாது. ஏன்னா அபிஷேகம் அவன் மேல இறங்கிடுச்சு. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து கதறி கதறி தன் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவர் சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து, அதுக்கு பிறகு அந்த வாலிபன் செய்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு தீர்மானம் எடுத்தான், ட்ரெயின் மினிஸ்ட்ரி பண்ணலாம். ஏன்னா அந்த ட்ரெயின்ல தானே பாவியாகிய என்ன ஆண்டவர் தொட்டாரு, இனி ட்ரெயின் மினிஸ்ட்ரி பண்ணலான்னு சொல்லி அந்த ட்ரெயின்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் அவன் கூட சேர்ந்துடுச்சு. நல்ல கிட்டார் வாசிக்கிற ஒரு கூட்டம், நல்லா அந்த இதுவெல்லாம் வாசிக்கிற ஒரு கூட்டம் சேர்ந்துடுச்சு. எழும்புனா கிட்டாரை எடுத்தான், ட்ரெயின்ல வாசிச்சான், ஒரு பிரசங்கம் பண்ணுவான் பாருங்க. அந்த ட்ரெயின்ல பேய்களாம் இறங்கி ஓடமா ஸ்டேஷன் வந்தா. அந்த அளவுக்கு ஒரு அனாயிண்டட் பர்சனா பயங்கரமா தேவன் அவனை மாற்றி விட்டான். அவன் இருதயம் சொல்லிக்கிட்டே இருந்தது, ஆண்டவருக்கு ஏதாவது செய், ஏதாவது செய், ஏதாவது செய், ஏதாவது செய்.
அதுக்கு பிறகு ஆபீஸ்ல சேர்ந்தா விசேஷித்த ஞானம். ஒரு 60 வயதுல இருக்க வேண்டிய ஞானம் அவனுக்கு 20 வயதுல கர்த்தர் கொடுத்துட்டார். 20 வயதுல. அதனாலதான் அவனுக்கு ப்ரொமோஷன் டக்கு 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 டக்குன்னு வந்து 24 வயசுல அவ்வளோ பெரிய ஒரு சேர்ல போய் உட்கார்ந்து அவன் அவ்வளோ பேரை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒருவனாய் மாறிட்டான். எங்க சம்பளம் எல்லாம், எனக்கு சம்பளம் 15,000 இருக்கும் போது அவன் சம்பளம் 2.5 லட்சம் ரூபாய். எங்க வச்சாரு பாத்தீங்களா? அபிஷேகம் வந்தா ஒரு மனுஷனை நினைச்சு பார்க்க இடம் முடியாத இடத்துல தூக்குது பாருங்க. அது தாங்க அனாயிண்டிங், அது தாங்க அக்கினி. உன் மேல அந்த அபிஷேகம் வந்துடுச்சுன்னா நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் செய்வார். நல்ல கைகளை தட்டி போற அல்லேலூயான்னு சொல். அதற்கு பிறகு தேவன் அவனை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அநேக சபையில் அவனை கூப்பிடுவாங்க. அநேக ஐடி பீப்பிள் மத்தியில ஒரு 500-1000 பேர் கூட்டுற ஐடி பீப்பிள் மத்தியில போய் பிரசங்கம் பண்ணுவான். அவன் இருதயெல்லாம் சொல்லுச்சு, ஆண்டவருக்காக ஏதாவது செய். உண்மையான அபிஷேகம் உன் மேல வந்துட்டா நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். ஹல்லேலூயா. அபிஷேகம் வந்துடுச்சுன்னா உன்னை சும்மா ஒரு இடத்துல இருக்க விடவே விடாது. அது சொல்லும், முட்டி போட, ஜெபம் பண்ணு, பாஸ்டிங் இரு, பைபிள் எடு, வசனத்தை வாசி, இங்க போ, சுவிசேஷத்தை சொல்லு, அந்த குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள கொண்டு வா, ஏதோ நீ வச்சிருக்க அந்த பணத்தை ஊழியத்துக்குன்னு கொண்டு. ஹல்லேலூயா. நீ ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்ப. போன வாரம் ராமேஸ்வரம் ஊழியத்துக்கு போயிருந்தேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பாஸ்டர் பவுலோஸ் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிஷனரி. அங்க போனா 34 ஏக்கர் அவருடைய கேம்பஸ். உள்ள வந்து நீங்க வாக்கெல்லாம் பண்ணி அந்த கேம்பஸை சுத்தி பார்க்க முடியும். நாங்கெல்லாம் போய் தலை சுத்திடுச்சு. கட்டி இருக்கிறாரு பாருங்க, ஒரு சபை அரண்மனை மாதிரி இருக்குது. அது யூடியூப்ல போட்டு தட்டி பாருங்க. அதை பாஸ்டர் பவுலோஸ் ராமேஸ்வரன் யூடியூப்ல போட்டு தட்டி பாருங்க. கட்டி இருக்கிறாரு கோடிக்கணக்கில், அரண்மனை மாதிரி. ஏடா அதுக்குள்ள போய் நம்ம உள்ள போய் தெரியாத சுத்தனா வெளியே வர தெரியவே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு அரண்மனை மாதிரி 34 ஏக்கர் கேம்பஸ். நீங்க உள்ள நடந்தெல்லாம் போய் சுத்த முடியாது. ஒரு ஆட்டோவோ ஒரு காரோ எடுத்துக்கிட்டா உள்ள ஃபுல்லா சுத்த முடியும். அவ்வளோ பெரிய கேம்பஸை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த 3 நாள் இயர்லி கன்வென்ஷனுக்கு இப்ப நான் கெஸ்ட் ஸ்பீக்கரா போயிருந்தேன். 3 நாள். நல்லா கேளுங்க, அவரை குறிச்சு சாட்சி சொல்றாங்க அந்த விசுவாசிங்க. எங்க ஐயா ஆரம்ப காலத்துல இங்க வரும்போது வெறும் 5 ரூபாவை கேரளால இருந்து 5 ரூபாய் கொண்டு இங்க வந்தார். சோறு இல்லை, தண்ணி இல்லை, தங்க இடம் இல்லை. பிள்ளைகளை எல்லாரையும் மரத்து கீழே ஒரு புடவையை கட்டி அதுக்கு கீழே தங்கி, அவருக்கு என்னடா நம்ம அமைதியா ஊழியம் செய்ய வந்துட்டு நம்ம ஒண்ணுமே இல்லாத இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ரத்தத்தை தானமா கொடுத்து ரத்தத்தை வித்து அந்த காசை வாங்கிட்டு கடைக்கு போய் டிராக்ஸ் வாங்கி சுவிசேஷ அறிவிக்க டாக்ஸ் வாங்கி தெருவெல்லாம் நின்று கொடுத்தாராம். இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு ஏய் ரத்தத்தை சிந்தி ஊழியம் செய்ய மனுஷன். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு சிஸ்டர் பிரதர்? ரத்தத்தை சிந்தி பிள்ளைங்களுக்கு ஒரு 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு இருந்தா பசி. ஆனா ரத்தத்தை சிந்தி ஆத்துமாக்களை சம்பாதித்த தேவ மனிதர். நல்ல கைகளை தட்டுவோம். அபிஷேகம் வந்துடுச்சுன்னா உனக்குள்ள உன் ரத்தம், உன் ஆவி, உன் ஆத்துமா, உன் எதிர்காலம், உன் படிப்பு எல்லாத்தையும் நீ கர்த்தருக்கு சாஷ்டாங்கமா வச்சிருவேன். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் வந்தா நான் கொஞ்ச நேரத்துல பாஸ்டர் should I finish by okay you can go right thank you. நல்லா கேளுங்க, அபிஷேகம் அக்கினி வந்ததுன்னா முதல்ல என்ன செய்ய தெரியுமா? அது அபிஷேகம் அபிஷேகம் அக்கினி அக்கினி சொல்றோம். அக்கினி வந்ததுன்னா முதல்ல அது என்ன செய்யனா உன் இருதயத்தை சுத்தமாக்கும். ஆமென். அதுதான் ஒரிஜினல் அனாயிண்டிங். ஒரிஜினல் அனாயிண்டிங் எப்படின்னா, ஜென்யூன் அனாயிண்டிங் எப்படின்னா,
பரத்திலிருந்து உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வருதுன்னா, அந்த அனாயிண்டிங் வந்த உடனே உன்னை அப்படியே சுத்தமாக்கி பரிசுத்தவானா மாத்திரும். உன் இருதயத்துக்குள்ள இறங்கி உன் இருதயத்தெல்லாம் கழுவி உன் இருதயத்துல இருக்கிற அழுக்கு, அசுத்தம், பொறாமை, எரிச்சல், கசப்பு, இச்சையின் உணர்வு, அது இது தேவன் வெறுக்கிற எல்லாத்தையும் உள்ள போய் ஒரு கலக்கி எல்லாத்தையும் சுத்தமாக்கி உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும். அது தாங்க ஒரிஜினல் அனாயிண்டிங். புரியுதா நான் சொல்றது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல இருக்கிறது ஒரிஜினல் அனாயிண்டிங்கா, டூப்ளிகேட் அனாயிண்டிங்கா? டூப்ளிகேட் அனாயிண்டிங் கூட இருக்குது. அல்லேலூயா. அந்த அந்நிய பாஷை எல்லாம் டம்மி, அதுல ஒண்ணுமே இருக்காது. புரியுதா நான் சொல்றது? அந்த அந்நிய பாஷை என்னதான் பேசி குதிச்சாலும் மனசு மாறி இருக்காது, வாழ்க்கை மாறி இருக்காது, வார்த்தை மாறி இருக்காது, சுபாவம் மாறி இருக்காது. அதெல்லாம் டம்மி அனாயிண்டிங். ஆனா ஜென்யூன் அனாயிண்டிங் வந்துடுச்சுன்னா அது என்ன செய்யணும்னா, அப்படியே உன்னை கழுவி உன்னை ஆண்டவரை போல பரிசுத்தமான மாத்தி விட்டணும். உன்னை தூய்மையா மாத்தி விட்டணும், உன்னை பரிசுத்தமானாய் மாத்தி விட்டணும். அதற்கு பிறகு அந்த அபிஷேகம் வந்த பிறகு, அந்த அக்கினி வந்த பிறகு உனக்கு பொய் பேச பிடிக்காது, இச்சையோடு பார்க்க பிடிக்காது, அது செய்ய பிடிக்காது, இது செய்ய பிடிக்காது, அங்க போக பிடிக்காது, அந்த நபர்கிட்ட பேச பிடிக்காது. இதெல்லாம் போயிடும். உன்னை கம்ப்ளீட்டா அது பரிசுத்தமானாய் மாற்றிடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் ஒரிஜினல் அபிஷேகம். ஆமென். அதுதான் ஒரிஜினல் ஆவியானவர். 2004 பிப்ரவரி 27 ஆண்டவர் என்ன தொட்டார். வீட்டுக்கு போன 3 மணி நேரம் கதறி அழுது. என்ன கதறி அழுதன்னா, ஆண்டவரே நான் பாவி, இவ்வளவு நாள் உங்களை நான் மறந்துட்டேனே. ஆண்டவர் என்ன உண்மையாவே தொட்டுட்டார். அன்னைக்கு என்னால தாங்க முடியல, அழுகைய தாங்க முடியல. தேவ சமூகத்துக்கு போய் 3 மணி நேரங்கள் பாவி 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 பாவின் கல்வாரி ரத்தத்துக்காக கெஞ்சி அழுது. மறுநாள் எழுந்த பிறகு என் மேல ஒரு அபிஷேகத்தை உணர்ந்த, ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த. அதுக்கு பிறகு என்னால கெட்டவத்தை பேச முடியல, என்னால சுத்தமா நடந்துக்க முடியல. சில உலக நண்பர்களோடு என்னால கைகோத்த அவங்க கூட இருக்கவே முடியாது. நீங்க டிஃபரண்ட் பர்சனா இருப்பேன். அவங்க கூட உன்னால 5 நிமிஷம் கூட உட்கார்ந்து அவங்க சொல்ற ஜோக்கெல்லாம் கேட்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையான ரட்சிப்பு, உண்மையான அபிஷேகம் உலகத்துக்குள்ள உன்னை இருக்க விடவே விடாது. எஸ். ஒரு முறை ஒரு பன்னியும் ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு ரயில்வே ட்ராக் மேல நடந்து போய்கிட்டே இருந்தது. திடீர்னு பின்னாடி பா அப்படின்னு ஒரு சத்தம், ட்ரெயின் சத்தம். இந்த பன்னியும் ஆட்டுக்குட்டியும் துடி துடிச்சு அப்படியே எகிரி அந்த ட்ராக்ல இருந்து பொத்துன்னு சாக்கடையில குதிச்சது. சாக்கடையில குதிச்ச பன்னிக்கு அது ஒரு ஏசி எஃபெக்ட். கோடை வெயில்ல வீட்டுக்கு போய் அப்படி ஏசியை தட்டணும்னுமே அந்த ஏசி எஃபெக்ட் பன்னிக்கு சேர்ல குதிச்ச உடனே அப்படியே நிக்குது, அசையில. அடட, இதை மறந்துட்டு நம்ம அந்த ட்ராக்ல நடந்துகிட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் குந்து, அப்படியே கொஞ்சம் திரும்பு, மல்லாக்கா படு, இந்த பக்கம் திரும்பு, வாய விடு, தண்ணிய உறிஞ்சு. உடம்பு ஃபுல்லா சகதியும் சேரும் புழுவும். ஐயோ, அது அந்த புழு இல்லாத கடிக்கிறது அதுக்கு ரொம்ப இன்பமா இருந்தது. சில நேரங்கள் உலக புழுக்கள் நம்மை கடிக்கும் போது அது நமக்கு ரொம்ப இன்பமா இருக்கும், சிற்றின்ப பாவங்களை அனுபவிக்கும் போது அது ரொம்ப இன்பமா இருக்கும். அது பன்னி. மனசு குத்துது. அது பன்னிக்குட்டி. பன்னிக்குட்டிங்களா ஒரு அல்லேலூயா. அடே எங்க அப்பா பாஸ், நீங்க ஆட்டுக்குட்டியை சம்பாதிச்சிட்டு பாஸ்டர் உஷாரு. செவிட்டு பண்ணியா? ஐயோ ஐயோ. சரி, நல்லா கேளுங்க. பன்னிக்கு அப்படி ஒரு இம்பாக்ட், அது என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அது. ஆனா இந்த ஆட்டுக்குட்டி விழுந்தது பாருங்க, அது விழுந்த மறு நொடியே துள்ளி குதித்து எழுந்து கரைக்கு போய் உதறி எல்லா புழு சகதி எல்லாம் கீழே தள்ளி ஓடி போய் தன்னுடைய தாயோடு தன்னுடைய மந்தையோடு கூட சேர்ந்து கொண்டது. தன் மேய்ப்பனண்டையில போய் சேர்ந்து கொண்டதாலே ஒரு தேவ பிள்ளை உலக கரை பட்ட உடனே அவன் ஓடி போய் உட்கார்ந்து, ஆண்டவரே உலக கரை பட்டுடுச்சு, நான் வரும்போது அந்த போஸ்டரை பார்த்துட்டேன்,
என் செல்போன்ல இது தேவையில்லாத நான் தட்டினேன், அது பார்த்துட்டேன், தேவையில்லாத அந்த நம்பர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நான் அப்படி கெடுத்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன்னு சொல்லி திரும்ப தேவ சமூகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இயேசுவின் ரத்தத்தால கழுவி அழுது புலம்பி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்கு, குப்பை, நாற்றம் எல்லாத்தையும் வெளியே கொட்டி ஊற்றி என்னை இப்போது ஆவியின் அபிஷேகத்தால நிரப்புங்கன்னு சொல்லி நிரம்புவதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. அதுதான் நல்ல ஆட்டுக்குட்டி. கரப்பட்ட உடனே அன்னைக்கு நைட்டு உட்கார்ந்து அழுது புலம்பி, உங்களை வேதனைப்படுத்திட்டனே, உங்களை துக்கப்படுத்திட்டனே, ஆவியானவரை வேதனைப்படுத்திட்டனே, ஐயோ நீங்க எவ்வளவு துக்கப்பட்டிருப்பீங்க, அந்த பாவத்தை நான் செய்யும் போது நீங்க எவ்வளோ கண்ணீர் சிந்தி இருப்பீங்க. ஆண்டவரே என் மேல எவ்வளோ நம்பிக்கையா இருந்தீங்க, எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தீங்க, ஊழியத்தை கொடுத்தீங்க, என்னென்னமோ எனக்கு செஞ்சீங்க, வேலை இல்லாத எனக்கு வேலையை கொடுத்தீங்க, வீடு கட்ட முடியாத இருந்து எனக்கு வீட்டை கொடுத்தீங்க, குழந்தை பாக்கியம் இல்லாத எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீங்க, என்னென்னலாம் செஞ்சு நான் இப்படி உங்களை வேதனைப்படுத்திட்டேன்னு சொல்லி அழுது புலம்பி உங்க பிள்ளையான மாறினேன்னு சொல்லி அப்படி ஆண்டவர் சமூகத்துல முற்றிலுமாய் கழுவி திரும்ப அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எழும்பி நிற்பது தான் தேவ பிள்ளைகள். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தோல்வியில பாவத்துல விழுந்து கிடக்கவே முடியாது. ஆமென். முடியவே முடியாதுங்க. நீங்க சரியான தேவ பிள்ளையா இருந்தா பாவத்துல ஒரு நாள் முழுக்க நீங்க விழுந்து கிடங்க பார்க்கலாம் முடியாது. இருதயம் கிழியும், இருதயம் குத்தம், உள்ள இருந்து ஆவியானவர் துடிப்பாரு, உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன்னை அப்படி புரட்டி தள்ளும், உனக்குள்ள இருக்கிற சமாதானம் போயிடும், நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும். திரும்ப நீ தேவ சமூகத்துக்கு போகிற வரையிலும் உள்ள இருக்கிற ஆவி உன்னை சும்மா விடவே விட. அப்படி இருக்குதா? நீ ஆட்டுக்குட்டி. பாவம் செஞ்ச பிறகு உள்ளக்குள்ள போராட்டம் வருதா? நீ ஆட்டுக்குட்டி. பாவம் செஞ்ச பிறகு நான் திரும்ப தேவ பிள்ளையா மாறி அந்த ஊழியத்தை கையில எடுக்கணும்னு அந்த ஆர்வம் வருதா? உண்மையாவே உன் மேல ரட்சிப்பு இருக்குது, உண்மையாவே உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இருந்தா உள்ள துடிப்பு வரும், அந்த குற்ற உணர்வு வரும். ஐயோ நான் அப்பாவை வேதனைப்படுத்திட்டேன், ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்து அழுத கண்ணீரோடு நீ அழுவ. நீ சரியான ரட்சிப்பை பெற்று இருக்கிற, சரியான அபிஷேகம் உனக்குள்ள இருக்குது, சரியான ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. ஆவியின் அபிஷேகம் இறங்கி வரும்போது உன்னை கம்ப்ளீட்டா கழுவிடும். உனக்குள்ள எதுக்கு அபிஷேகம் தெரியுமா சிஸ்டர்? எதுக்கு அக்கினி அபிஷேகம் தெரியுமா? உன் சரீரத்தின் கிரியைகள் சுட்டரிக்கப்பட்டதான் அக்கினி அபிஷேகம். அதுக்கு தான் ஃபயர் அனாயிண்டிங். பாவத்தை விட முடியாத போராடுற பாரு, ஃபயர் இறங்குச்சுன்னா எல்லாத்தையும் எரிச்சிடும். ஆமென். ஒரு நெருப்பை இந்த இடத்துல கொளுத்தி போட்டு பாருங்க, என்ன செய்யும் நெருப்பு? எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கி. அதுதான் நெருப்பு. உனக்குள்ள பரிசுத்த ஆவியின் அக்கினி வந்து வருமானால் உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவத்தின் வல்லமையை சுற்றி எரித்து உன்னை பரிசுத்தமானாய் மாற்றிவிடும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஏன் இந்த பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் அக்கினியை பலிபீடத்தின் மேல் அனுப்பினார்? வசனங்களை சொல்லி எடுக்க டைம் இல்லை, நான் வேணா சொல்றேன். லேவியராகமம் 9:24 வீட்டுக்கு போய் நீங்க வாசித்து பாருங்க. பலிபீடத்தின் மேல அந்த அக்கினி எரிஞ்சது. ஆனா புதிய ஏற்பாட்டுல பலிபீடத்தின் மேல அக்கினியை கத்த தரல, உன் இருதயமாகிய பலிபீடத்தின் மேல கர்த்தர் அக்கினியை கொடுக்கிறார். உன் இருதயத்தின் மேல அந்த அக்கினி. ஏன் தெரியுமா? உன் இருதயத்தின் மேல அந்த அக்கினியை கர்த்தர் தராரு. ஏன்னா எல்லா பாவமும் எங்க தான் ஒளிஞ்சிருக்குது? அங்கதான். மத்தேயு 15:19 எடுத்து வாசிங்க. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்த. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, கொலைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். சிஸ்டர் பிரதர், அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? உன் இருதயத்தை சுத்திகரிக்க ஒரு அக்கினியை ஊற்றுகிறார். ஏசாயா புலம்புறான், ஐயோ அசுத்த உதடு உள்ள மனுஷன், நான் நல்லா இருந்தவன் தான், எங்க சேர்ந்துட்டான்? அந்த மாதிரி குறை பேசுற நபர்கிட்ட சேர்ந்து 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 இவன் சொல்றான், ஐயோ அசுத்தமான உதடுள்ள மனிதர்கள் மத்தியில நான் வாசம் பண்றேனே. சில நேரங்கள் நீங்க நல்லா தான் இருப்பீங்க, ஆனா உங்க சர்க்கிள் உங்களை கெடுத்துரும். அந்த என்வாயர்மெண்ட் இருக்குது பாரு, ஸ்கூல் என்வாயர்மெண்ட், காலேஜ் என்வாயர்மெண்ட், உங்களுடைய ஒர்க் பிளேஸ் என்வாயர்மெண்ட், இங்க உட்கார்ந்து கதை பேசும் சில கும்பல்கள், அதுங்க நடுவுல நீங்க போய் உட்கார்ந்தீங்க, உங்க அபிஷேகம் எரிஞ்சு, உங்க அபிஷேகம் போயிடும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
விளங்குதா நான் சொல்றது? புரியுதுங்களா நான் சொல்றது? Amen. அப்போ இந்த அனாயிண்டிங், இந்த அக்கினி ஏசாயா மேல வந்து அவன் நாக்கை எரிச்சு சுட்டரிச்சு, அவன் நாக்கை கழுவுச்சு. Yes. சில நேரங்கள் உன்னை கழுவ தேவன் அக்கினியை அனுப்புவார், Amen. அக்கினியை ஊற்றுவார். Amen. ஏசாயாவுக்கு ஒரு பலிப்பிடத்தின் அக்கினிய ஒரு குரட்டால ஒரு தேவ தூதன் கொண்டு வந்து ஏசாயா நாக்கிலேயே வச்சா அந்த நாவின் அக்கிரமங்கள் சுட்டரிக்கப்பட்டது. Amen. சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு உன் தலையிலிருந்து கால் வரையில ஆண்டவர் ஒரு அக்கினியை அனுப்பி Amen. எல்லா அந்தகார கிரியைகள் அக்கினியால கத்தரனுக்கு சுட்டரித்து உன்னை பரிசுத்தவாட்டியாய் தேவன் மாற்றுவார். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சார்லஸ் ஃபின்னி என்கிற ஒரு தேவ மனிதன் மேல ஒரு ட்ரெமெண்டஸ் அனாயிண்டிங். எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அந்த மனுஷங்களா? ஒரு மனுஷன் ஒரு பட்டணத்துக்குள்ள போகும்போது பட்டணத்தின் மேலேயே அபிஷேகம் இறங்குமா. Amen. எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல ஒரு குழந்தைய போல அழுது 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 இருந்தா, அவன் ஒரு பட்டணத்துக்குள்ள இறங்கும் போது பட்டணம் முழுவதிலும் ஒரு அபிஷேக ஆராதனை நடக்குது. Amen. எல்லாம் அழுதுகிட்டு ஓடி வராங்க. ஐ நீட் ஜீசஸ், ஐ நீட் ஜீசஸ், ஐ நீட் ஜீசஸ். என்னடா இந்த மனுஷன் மேல அப்படி என்னடா இருக்குதுன்னு சொல்லி ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் இந்த சார்லஸ் ஃபின்னியை அப்படியே பின்தொடர்ந்து அவர் வீட்டு வரைக்கும் போனாராம். என்னதான் இவர் செய்யறாரு? இவர் பேசினா ஜனங்களாம் பாவி பாவின்னு ஓடி வந்து கதறாங்களே, இவர் முகத்தை பார்க்கும் போதே ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்களே, இவர் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் அந்த பார்வையில ஒரு அனாயிண்டிங் ஜனங்க மேல பாயுது. அப்படி என்னதான் இவர்கிட்ட ரகசியம் இருக்குது, எப்படிதான் இதெல்லாம் செய்யறாருன்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சார்லஸ் ஃபின்னி பின்னாடியே வீட்டு வரைக்கும் போய் பார்த்தா அவர் கதவை பூட்டி கொண்டு பல மணி நேரங்கள் சிறு பிள்ளைய போல தேவனை நோக்கி கதறி அழுதார். Amen. கதறி அழுதார் ஒரு சிறு குழந்தைய போல. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி கதறி அழுகிற அனுபவத்துக்குள்ள இருக்கீங்க பிரதர்? அல்லேலூயா. அநேகருடைய கண்கள் ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி மாறி இருக்கு. சஹாரா டெசர்ட் போலதான் இருக்குது. ஒரு சொட்டு பாரு, அடே வீட்டுல யாராவது செத்துட்டாலும் ஒரு சொட்டு வராது அந்த சில கண்கள்ல. அப்படிப்பட்ட கண்கள். இன்றைக்கு உங்க கண்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால குளமாய் மாறட்டும். Amen. உங்கள் தலை தண்ணீரும் உங்கள் கண்கள் நீரூற்றுமாய் மாறட்டும். Amen. அது எரேமியா மேல இருந்த அந்த ஜெபத்தின் அபிஷேகம் உங்கள் மேல இந்த திருச்சபை மக்கள் மேல அவைகள் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தில். Amen. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இந்த சார்லஸ் ஃபின்னியின் மேல அழுது புலம்புகிற ஜெப ஆவி இருந்தது. அந்த பத்திரிகையாளர் போய் பார்த்தாராம், அழுதுட்டே இருக்கிறாராம். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு. அதுக்கு மேல பத்திரிகையாளரால் அங்க இருக்க முடியல. அவர் வந்துட்டு அப்படி பத்திரிகையில சார்லஸ் ஃபின்னியை குறித்து எழுதினார். அதை சொன்னாரு, இப்படி தேவ சமூகத்தில் அழுது புலம்புகிற மனிதனை தேவன் பயன்படுத்தாமல் இருப்பது எப்படி? Amen. இப்படி ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல இருந்தானா அவனை தேவன் பயன்படுத்தாமல் இருப்பது எப்படி? சிஸ்டர் பிரதர், அழுது புலம்புகிற ஒரு ஜெப அபிஷேகம் இருந்ததுனால சார்லஸ் ஃபின்னி was not a great preacher. சார்லஸ் ஃபின்னி ஒரு அருமையான பிரசங்கி கிடையாது. நான் அவரை குறித்து வாசித்த எல்லா புத்தகத்திலும் இதை நான் வாசித்திருக்கிறேன். He was not a great preacher. He was not a revivalist. He was not a revival preaching person. எழுப்புதலை கொண்டு வருகிற அப்படி அக்கினியான செய்தியெல்லாம் அவருக்கு கொடுக்க தெரியாது. ஆனா அவர் செய்தி கொடுத்த பிறகு ஒரு 5 நிமிடம் ஜெபம் எடுப்பாராம் பாருங்க. அந்த 5 நிமிஷம் ஜெபத்துல தான் பரலோகம் ஓபன் ஆகி தேவ மகிமை ஜனங்க மேல இறங்கி அவ்வளவு பேரும் ஓடி வந்து விழுவாங்களாம். Amen. அல்லேலூயா. Hallelujah. ஒரு மனுஷன் மேல இருக்கிற அக்கினி ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள பாய்ந்து அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் சுட்டரித்து அவர்களை இழுக்குமானால், சிஸ்டர் பிரதர், உன் மேல இருக்கிற அக்கினி உன் கணவரை மாற்றாதா? குடிகார கணவரை மாற்றாதா? பாவத்துல இருக்கிற உன் கணவரை உன் பிள்ளைகளை உன் மேல இருக்கிற அக்கினி அவர்களை கர்த்தருக்குள் இழுத்து கொண்டு வராதா? இயேசுவின் நாமத்தினால் உங்கள் குடும்பங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுவதாக. தேவன் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இங்க இருக்கிற அநேக சகோதரிகள் மேல தேவன் கட்டவிழ்த்து தருவாராக. இயேசுவின் நாமத்தினால் கைகளை தட்டி வர அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அக்கினி இறங்கும் போது அது உன்னை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, உன் கம்ப்ளீட் ஃபேமிலியை அது கழுவிடும். Amen. கம்ப்ளீட் ஃபேமிலியை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. Hallelujah. அதுக்கு தான் அக்கினி உன்னை பரிசுத்தவானாய் மாற்ற, உன்னை தூய்மையால் உள்ளவனாய் மாற்ற. அதுக்கு பிறகு நீங்க பாவம் அது இதுன்னு விழ மாட்டீங்க. அந்த அக்கினி உங்களை தூக்கி பிடிக்கும். அக்கினி வந்தாலே ஒரு ரிவைவல் தான். ஏதாவது ஒரு அக்கினி பூமியை நோக்கி எரிகிறத பார்த்திருக்கீங்களா? சைட்ல எரிகிறத பார்த்திருக்கீங்களா? அக்கினினாலே அது வானத்தை நோக்கி தான் எரியும். Amen.
அக்கினி வந்த பிறகு நீங்க தேவனை நோக்கி பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில நீ ஒரு அக்கினியா இருந்து பாரு, உன் மூலமாக அநேக பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் வருவாங்க. ஆமென். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. விளங்குதாம்மா நான் சொல்றது? அந்த அக்கினி உனக்குள்ள இருந்தா பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கொண்டு வர முடியும். முதல்ல அது உன்னை சுத்திகரிக்கும், இரண்டாவது அது உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை சுத்திகரிக்கும். ஆமென். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் வம்சத்தார் அக்கினியாயும் யோசேப்பின் வம்சத்தார் அக்கினி ஜுவாலைகளாயும் இருப்பார். அல்லேலூயா. ஒபதியான்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தில் இது இருக்குது. யாக்கோபின் வம்சத்தார் அக்கினி, யோசேப்பின் வம்சத்தார் அக்கினி ஜுவாலை. அவர்கள் ஏசாவின் வம்சத்தை சுட்டி எரிப்பார்கள். பாவத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவ கட்டுகளை அறுக்கிறது தான் உண்மையான தேவனுடைய அக்கினி அபிஷேகம். நல்ல கைகளை தட்டி அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இரண்டாவது பிரதர் சிஸ்டர், இரண்டாவது முதல் அக்கினி உன்னை சுத்திகரிச்சு உன்னை தேவ பிள்ளையா மாற்றுது, பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நடத்துது. இரண்டாவது அக்கினி இறங்கும் போது நீயே தேவசாயலா மாறுவ. ஆமென். தேவசாயலா மாறுவ நீ. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விளங்குதாம்மா நான் சொல்றது? தேவசாயல்னா என்னன்னா இயேசுக்குள்ள என்ன இருக்குதோ அது அப்படியே உனக்குள்ள இருந்து வெளியே வரும். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி எத்தனை பேருக்கு அப்படி நான் தேவ சாயலா மாறணும் பிரதர்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேருக்கு உங்க அப்பா மாதிரி சாயல் இருக்குது, அம்மா மாதிரி சாயல் இருக்குது. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்றீங்க, இவன் அப்படியே என்ன உரிச்சு வச்சிருக்கான், அப்பாவை உரிச்சு தாத்தாவை உரிச்சு வச்சிருக்கான். ஏய், அதெல்லாம் போட்ட நீ முதல்ல கத்தரை உரிச்சு வச்சா மாதிரி. ஆமென். நீ முதல்ல கத்தர் சாயலா மாறு. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உன்னை பார்க்கும் போது இவருக்குள்ள நான் இயேசுவை பார்க்கிறேன்னு சொல்லணும். ஒரு முறை ரீனாட் பாங்கே ஜெர்மனில ஒரு கடைக்கு போனார். ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட். அந்த இடத்துல போய் என்ன பண்ணிருக்கிறாரு, எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு காசு கொடுத்து இருக்கிறாரு. காசை வாங்கினவன் பொத்துன்னு காசை போட்டுட்டு முட்டி போட்டுட்டான். அவரை பார்த்து சொல்றான், I see Jesus in your eyes. Yes. I see Jesus in your eyes. உங்க கண்கள்ல நான் இயேசுவை பார்க்கிறேன்னு சொல்லி அவன் அப்பவே ரட்சிக்கப்பட்டுட்டான். ரீனாட் பாங்கே வீட்டுக்கு வந்துட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கிறானா, ஆண்டவரே எப்படி என் கண்ணில் அவன் உங்களை பார்த்தான்? ஆண்டவர் சொன்னாரா, நான் உனக்குள்ளதான்டா இருந்தேன், நீ அவனை பார்க்கும் போது அந்த டோரை ஓபன் பண்ணி நான் எட்டி பார்த்தேன், அவன் என்னை பார்த்துட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. உனக்குள்ள தேவ சாயல் அதை கொண்டு வருவதுதான் அக்கினி. ஆமென். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். சொல்லுங்க. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். இந்த பாட்டை எல்லாரும் சாவு பாட்டா மாத்தி வச்சிருக்கிறோம். செத்தவங்க வீட்டுல பாடுற பாட்டா ஆக்கிடு. எவ்வளவு நல்ல பாட்டு. இதை பாடி பாடி நான் எவ்வளவு நாள் அழுது இருக்கிறேன். ஆண்டவரே உங்க சாயலா என்ன மாத்துங்க. நான் சொல்றேன், இந்த பாட்டை அனுதினமும் பாடுங்க. இந்த பாடும் போது நீங்க சாகலாம் மாட்டீங்க, பயப்படாதீங்க. கைகளை உயர்த்தி, அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே, அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். மண்ணின் சாயலை நான் கலைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன்.
ஆவியின் ஆயத்தமாய் சேர்ந்திடவே ஆவியின் அச்சாரமே ஜீவனே எனது கிறிஸ்தேசு சாவு எந்தன் ஆதாயமே சாவு எந்தன் ஆதாயமே ஜீவனே எனது கிறிஸ்தேசு சாவு எந்தன் ஆதாயமே சாவு எந்தன் ஆதாய கைகளை உயர்த்தி சொல்லுங்க தேவசா எல்லாரும் ஒரே குரலா பாடுங்க வெரி குட் லபா கத்திடபா தேவசாயல் ஓ ரபாக்கா சிடபாக்கா திடபாலா லேமக்கா திடபாலா ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை உங்களை எங்க வாழ்க்கை பிரதிபலிக்கட்டும் அப்பா உங்களை எங்க வாழ்க்கை பிரதிபலிக்கட்டும் அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா ஒவ்வொரு நாள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் உங்க சாயலா மாத்துங்க அப்பா சிஸ்டர் பிரதர் குட்டி வாழ்க்கை தான் இயேசுவை காட்டிட்டு சாவு இயேசுவை காட்டு உன் வாழ்க்கையில இயேசுவை காட்டு ஆமென் உன் குடும்பத்துக்கு இயேசுவை காட்டு உன் வேலை ஸ்தலத்துல இயேசுவை காட்டு ஊழியத்துல இயேசுவை காட்டு அவர் சாயலை பார்க்க தான் அந்த பூமியில இருக்கிற சிருஷ்டி எல்லாம் ஆசைப்படுது தேவன் உன்னை எதற்கு பிடிச்சார் தெரியுமா உன் உடம்புல இறங்கி உன் உடம்புல இருந்து தன்னை இந்த பூமிக்கு வெளிப்படுத்ததா உன்னை ரட்சித்தார் அதற்காக தான் அபிஷேக் எதற்கு அக்கினினா உன்னை கம்ப்ளீட்டா தேவ சாயலா மாத்ததா உனக்கு அக்கினியை தர அல்லேலூயான்னு சொல்லுங்க அல்லேலூயா பைபிள் சொல்லுது யாத்திராகமம் 34:29-30 மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினால் தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா மோசேயை பார்க்கும்போது இப்போ ஜனங்களுக்கு பயம். மோசேயை நெருங்க முடியல. அவன் முகத்தை பார்க்கறாங்க, அது பயங்கரம் பிரகாசமா இருக்குது. அவன் முகத்துக்குள்ள ஒரு அக்கினி இருக்குது. அவன் சரீரம் எல்லாம் அப்படியே லைட் போட்டது போல அப்படியே ஜொலிக்குது. ஒருத்தராலையும் கிட்ட சேர முடியல. இதே மோசே மீதியான் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது அங்கு தேவனை கிட்டி சேர பயந்தான். அவனால சேர முடியல. தேவனுடைய அக்கினியை பார்க்கும்போது அவனால கிட்ட சேர முடியல. ஆண்டவர் சொன்னார், உன் பாதரட்சையை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இந்த அக்கினி பரிசுத்த பூமி. இந்த அக்கினி இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. இந்த அக்கினி கிட்ட நீ நெருங்க முடியாது. இந்த அக்கினி பக்கத்துல நீ செருப்பை போட்டுக்கிட்டு வர முடியாது. இந்த அக்கினி பரிசுத்தமான அக்கினி. அவன் பார்த்த அந்த அக்கினி இப்போ மோசேக்குள்ள வந்து இறங்கிட்டதுனால இப்போ மோசேய ஜனங்க கிட்டி சேர பயந்தாங்க. இவன் ஒரு காலத்துல அந்த அக்கினியை கிட்டி சேர பயந்தான். அந்த அக்கினி உள்ள வந்த பிறகு இப்போ மோசேய சேர ஜனங்க பயப்படுறாங்க. உங்க மேல அனாயிண்டிங்கிறதா ஜனங்க பார்த்தா நடுங்குவாங்க. உங்களை பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். உங்களை எதிர்த்து பேசணும், அப்படி எதிர்க்க போய் நின்னீங்கன்னா உங்களை பார்த்த உடனே ஒரு நடுக்கம் அவனை பிடிக்கும். That's anointing. வேலை ஸ்தலத்துல நீங்க போய் நின்னீங்கன்னா உங்களை பார்க்கும் போதே நீங்க சின்ன பொசிஷன்ல இருந்தாலும் உங்களை பார்க்கும் போது ஜனங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். Anointing. மோசேயை கிட்டி சேர பயந்தார்கள். ஏன்னா he was filled with a tremendous anointing. அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அக்கினி என்பது எதற்காக வருதுன்னா உன்னை தேவ சாயலா மாற்றதா அக்கினி உனக்குள்ள இறங்கி வரும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. உன் வேலை ஸ்தலத்துல இயேசு யாருன்னு காட்டு. ஆமென். தொழில் செய்கிற இடத்துல இயேசு யாருன்னு காட்டு. ஆமென். நான் ஒரு கம்பெனில வேலை செய்து கொண்டிருந்தேன். சதர்லாண்ட் என்கிற ஒரு கம்பெனி, வேளச்சேரியில 2006. அப்போ அந்த கம்பெனிக்கு நான் போகும்போது ஜெபத்தை மட்டும் நான் விடல. 3 மணி நேரங்கள் வீட்டுல ஜெபம் பண்ணிட்ட பிறகுதான் கார்ல நான் ஏறி போவேன்.
ஆபீஸுக்கு போய் என்னால உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளவு அனாயிண்டிங் இருக்கும் மேல, அவ்வளவு தேவ பிரசன்னம் இருக்கும். என்னால வேலை பார்க்கவே முடியாது. என் மனசெல்லாம் என்ன சொல்லுன்னா, உள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன சொல்லுன்னா, அவங்களுக்கு என்னை பத்தி சொல்லு, இவங்களை கீழே கூட்டு போய் ஜெபம் பண்ணு, அவங்களுக்கு தனியா கூட்டு போய் ஜெபம் பண்ணு. இப்படிதான் எனக்குள்ள ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர, உட்கார்ந்து வேலை செஞ்சு ப்ரொமோஷனை வாங்கினி ஆவியை ஒருபோதும் சொன்னதே கிடையாது. ஆவியெல்லாம் என்ன சொல்லும், இவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு, அவன் பாரு அவன் எப்படி இருக்கிறான் பாரு, அவன் சரியில்லை, அவனுக்கு போய் அவனை கொஞ்சம் எச்சரி. இப்படிதான் உள்ள இருந்த ஆவியானவர் பேசிட்டு இருப்பார். நான் அப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் போது என் பக்கத்துல பேய்ங்க எழும்பி ஆடும், பொத்துன்னு விழுவாங்க. யாருக்குமே தெரியாது. அநேக முறை என்னுடைய ப்ராஜெக்ட்ல அந்த மாதிரி பிசாசு பிடிச்சவங்க எழும்பி நின்று ஆடி சுழண்டு ஓன்னு காதை அடிச்சுட்டு பொத்துன்னு விழுவாங்க. அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவாங்க. என்ன பண்ணணும் எனக்கு தான் தெரியும். உள்ள இருக்கிற அக்கினி அங்க செயல்படுது. உனக்குள்ள அக்கினி இருந்தா சுற்றிலும் இருக்கிற என்வாயர்மெண்ட் ஃபுல்லா அது செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு முறை ஒரு ஹவுஸ் கீப்பிங் அம்மா, நான் காலையில ஷிஃப்ட்ல இருக்கிறேன், காலையில ஒரு 2-3 பேர் தான் இருப்போம், எங்களுடைய பெரிய ஃப்ளோர் அது. ஒரு ஹவுஸ் கீப்பிங் அம்மா அப்படி தொடப்பத்தையும் மாப் ஸ்டிக்கையும் பக்கெட்டையும் எடுத்துட்டு அப்படி வந்தது. நான் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நான் கால்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். அப்படி கிராஸ் பண்ணிச்சு பாருங்க, எல்லாத்தையும் போட்டுட்டு ஐயோ யோ 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 யோன்னு கத்துக்கிட்டு ஓடியே போச்சு. உள்ள பிசாசு அதால அங்க இருக்க முடியல. ஏன்னா அந்த அபிஷேகம் அப்படி பிசாசு பிடிச்சவன் பாஸ் பண்ணாலே அவனை சுட்ட இருக்குது, அது அவனை அசைக்குது, அது சும்மா இருக்காது. உனக்குள்ள தேவ சாயல் இருக்கும்போது, உனக்குள்ள அந்த அக்கினி அபிஷேகம் இருக்கும்போது, உனக்குள்ள இருக்கிற இயேசு உனக்குள்ள எழும்பி உன்னுடைய என்வாயர்மெண்ட் ஃபுல்லா அவர் ஊழியம் செய்வாரு. அப்படிதான் வேதத்துல இருக்கு. அப்படிதான் சரித்திரத்தை நிறைய மனிதர்களை தேவன் பயன்படுத்தினார். டிஎல் மூடிய கர்த்தர் அப்படிதான் பயன்படுத்தினார். அவர் மேல இருந்த அளவற்ற அபிஷேகம் ஒரு பட்டணத்துக்குள்ள போய் இறங்கினா, பட்டணத்துல ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்களாம் அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். ஐ நீட் ஜீசஸ், ஐ நீட் ஜீசஸ், ஐ நீட் ஜீசஸ். டாஸ்மாக்ல இருக்கிறவங்க எல்லாம் அழுதுட்டு வெளியே ஓடி வருவாங்களாம். ஐயோ ஏதோ ஒரு குற்ற உணர்வா இருக்குது. ஏன்னா ஒரு டிஎல் மூடி மேல இருந்த தேவ பிரசன்னம் பட்டணத்துக்குள்ள கால் வச்ச உடனே பட்டணத்தையே அசைக்குதுன்னா, தேவ பிரசன்னத்தை பட்டணத்துக்குள்ளேயே கொண்டு இந்த மாதிரி அபிஷேகம் நம்ம மேல இறங்கி வரணும். இந்த பெண்டிகாஸ்டல் வீக்ல இப்படிப்பட்ட டிஎல் மூடின் மேல இருந்த அந்த அபிஷேகம் இந்த கூட்டத்தில் வருகிற எல்லாரும் மேலே கைகளை நல்லா தட்டி, நல்லா கைகளை தட்டி, லபக திடப லபரம். வாழ்ந்தா இப்படி இருக்கணுங்க. வாழ்ந்தா அந்த பட்டணத்தை, அந்த தேசத்தை, அந்த பகுதியை, அவன் தொழில் செய்கிற இடத்தை குலுக்க வேண்டாம், குலுக்க வேண்டாம். ஒரு முறை லண்டன்ல ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில இங்க எங்கப்பா சாராய கடை இருக்குதுன்னு சொல்லி தேடுறானா. அந்த பகுதியில ஒரு சாராய கடையும் காணும். ஒரு வெள்ளைக்காரன் கடைசியில ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து வந்துகிட்டே இருக்கிறான். ஒருத்தங்கிட்ட கேட்டு இருக்கிறான், அந்த ஸ்ட்ரீட்ல இங்க லிக்கர் ஷாப் எங்க இருக்கு? வேர் இஸ் தி லிக்கர் ஷாப்? அவன் சொன்னா, இந்த சிட்டில லிக்கர் ஷாப்பே கிடையாது, லிக்கர் ஷாப்பே கிடையாது. ஏன்னா ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் இந்த தெருவுல பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்து போன பிறகு இந்த பட்டணத்துல இருந்த எல்லா டாஸ்மாக்கும் மூடியாச்சு. நல்ல கைகளை தட்டி. ஒரு மனுஷன் மேல இருக்கிற அனாயிண்டிங். இப்ப நம்ம சபையா ஜெபிக்கிறோம், எங்க தேசத்துல பட்டணத்துல இருக்கிற டாஸ்மாக மூடுங்க மூடுங்க மூடுங்க. அவன் 700 கடையை இங்க மூடிட்டு 700 கடையை இங்க திறக்கிறான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆமா, இங்க மூடுறான், வேற எங்கேயோ திறக்கிறான். ஆனா அது முற்றிலுமா அழியல. ஆனா ஜான் வெஸ்லி போல தேவ மனிதர்களின் மேல இருந்த அனாயிண்டிங், நான் சொல்றேன், அந்த மாதிரி அபிஷேகம் இன்றைக்கு சபை மக்களுக்கு இருந்தா நடந்து போனாலே அரசாங்கம் அசையணும், அதிகாரிகள் அசையணும், துரைத்தனங்கள் அசையணும். அது தாங்க அக்கினி. அந்த அக்கினியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க ஆர்வமா வந்திருக்கீங்க? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. Pastor, what time should I? பண்ணிடலாமா? ஓகே, ஆல் ரைட். ஹல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. நான் விட்டாங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரம் ஜாலியா பிரசங்கம் பண்ண. ஹல்லேலூயா. சரி, நல்லா கேளுங்க. இந்த அக்கினி இறங்கி வரும்போது முதல்ல என்ன சொன்ன, உங்க இருதயத்தெல்லாம் கழுவி உங்களை பரிசுத்தமாத்துங்க. இரண்டாவது அக்கினி வரும்போது உங்களை யாரா மாத்துது? தேவ
தேவ சாயலா அதை மாத்தி விடுது. ஆமென். உங்கள் சரீரத்துக்குள்ள இறங்கி இயேசு அதை வெளியே கொண்டு வருது. இதே அக்கினி உங்க மேல இறங்கும் போது நுகங்களை உடைக்கும். ஆமென். மந்திரம் செய்வன கட்டு அது இது. சிஸ்டர் பிரதர், நான் சொல்றேன், சரியான கிறிஸ்தவனா இருந்தா உனக்கு மந்திரம் பலிக்காது. ஆமென். அதுதான் சரியான கிறிஸ்தவ ஜீவியம். ஆமென். சரியான கிறிஸ்தவ ஜீவியம் தான் வியாதிகள் பலவீனங்கள் உன் தலையில இருக்கிற ஒரு முடிய கூட அசைச்சிடும். ஆமென். சரியான கிறிஸ்தவ ஜீவியம், சரியான அனாயிண்டிங், சரியான அக்கினி இருந்தா ஒரு பேய் பிசாசு வீட்டுக்குள்ள நுழையவே முடியும். ஆமென். உன் தெருக்குள்ள அவைகள் வரும்போது உன்னுடைய வாசனை அவைகளுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங் வாசனை பிசாசுகளுக்கு தெரியும். ஆமென். தெரியுமா நான் சொல்றது உங்களுக்கு? ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல அந்த ஊழியக்காரர் பேர் எனக்கு தெரியல, மறந்துட்டேன். தேவன் அவரை வல்லமையா பயன்படுத்தினார். அவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அவரு மார்க்கெட்ல போய் நின்னா மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாம் பொத்து பொத்து பொத்துன்னு விழுவாங்க. அவரை சுற்றிலும் ஒரு 5 அடிக்கு யாருமே நெருங்கவே முடியாது. ஏதாவது ஒரு கடைக்கு போய் அவரு காசை கொடுத்துட்டா அந்த காசை வாங்கினவன் பொத்துன்னு விழுவான். தெருவில் நடந்தா பேயாடும், தெருவில் ஜெபம் பண்ணானா நோய்கள் போயிடும். இப்படி தேவன் வல்லமையா அவரை பயன்படுத்தி கொண்டிருந்தார். பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி அவர் நடந்தாலே போதும், அவர் வந்து உட்கார்ந்தாலே போதும், வியாதிகள் சுகமாகும், பேய்கள் ஓடும். ஒரு முறை அவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நடந்தது? அவர் சொன்னாராம், இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா ஒரு அனுபவத்துக்கு பிறகுதான் இப்படி நடக்க ஆரம்பிச்சது. ஒரு முறையா வீட்டின் அறையில நான் முழங்கால் படியிட்டு 3 நாட்கள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி அழுது. என் தமிழ்நாட்டு ஜனங்க எவ்வளோ பேர் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு கோயிலும் மலைன்னு ஓடுறாங்க, எவ்வளோ பேர் வெறுங்காலா அந்த சுடுற வெயில்ல எங்கேயோ நடந்து போறாங்க. சில பேர் முட்டி போட்டுட்டு இங்க இருந்து எங்கேயோ தூரமா இருக்கிற இடத்துக்கு போறாங்க. சில பேர் ரோட்ல அப்படியே உருண்டு 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 எங்கேயோ போறாங்க. ஜனங்களுக்கு கர்த்தர் வார்த்தை இல்லாம மந்திரக்காரங்கிட்ட போறான், குறி சொல்றவங்க கிட்ட போறான், தவறான ஆலோசனைகள் பிசாசுகிட்ட உட்கார்ந்து செத்த ஆவிகளை எழுப்பி குறி கேட்டு கொண்டிருக்கிறான். என் நாட்டு ஜனங்களுடைய நிலைமையை பாருங்க ஆண்டவரே. நீங்க மாத்திரேன்னு ஆசீர்வதித்து பயன்படுத்தின அந்த ஜனங்களுக்கெல்லாம் நான் உமது சத்தியத்தை சொல்ல முடியும், உமது வார்த்தையை சொல்ல முடியும்னு சொல்லி 3 நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி அழுது கொண்டே இருந்திருக்கிறார். 3ஆவது நாள் அப்படி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து ஒரே ஒரு தூதன் சட்டைகளை அடித்துக் கொண்டு விரைந்து இந்த ஊழியக்காரரை நோக்கி பறந்து வந்து அவர் கையை உயர்த்திக்கிட்டு இருக்கும்போது அந்த கையை அப்படி தொட்டு இருக்கிறார். அவ்வளவுதான், ஒரு தூதனுடைய தொடுதல். சில நேரங்கள் நமக்கு தூதர்களுடைய தொடுதல் தேவைப்படும். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை ஒரு தேவ தூதன் தொட்டு இயேசுவை பலப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. சிஸ்டர் பிரதர், சில நேரங்கள் உன்னை அபிஷேகிக்க தேவன் சில குறிப்பிட்ட தூதர்களை அனுப்புவார். நான் விசுவாசிக்கிறேன் அந்த தூதர்கள் ஏற்கனவே இந்த இடத்துல தயாரா இருக்கிறாங்க. தயாரா இருக்கிறாங்க. உன் மேல இன்றைக்கு அந்த தூதர்களுடைய கரம் தொடப்போது, ஒரு அக்கினி தொடப்போது. உன்னை சுட்டரிக்கிற சில தூதர்கள் அக்கினியோட வந்து இருக்கிறாங்க. உன்னை நிரப்ப சில தூதர்கள் இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஒரு தூதன் அவருடைய கையை தொட, அவ்வளவுதான் பாருங்க, அந்த அபிஷேகம் அவரை தூக்கி புரட்டி ரூம்ல இருந்து ஹாலுக்கு அடிச்சிடுது. ஹாலுக்கு வந்து அப்படியே விழுந்து கிடந்தார். அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, என்ன செய்யறதுன்னே தெரியல. மனைவி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று மனைவிக்கு ஒரு பயங்கரமான பரிமள தைலத்தின் வாசனை வீசி இருக்குது. என்னடா இது, எங்க இருந்து இந்த ஸ்மெல் வருது? பயங்கரமான ஸ்மெல்லா இருக்குது. ஐயோ, இது வரைக்கும் நம்ம நுகராத அனுபவிக்காத ஒரு வாசனையா இருக்குது. அதான் அனாயிண்டிங். பரலோகத்துல இருக்கிற சென்ட் நீங்க முகந்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல என்னதான் நீங்க சென்ட் அடிச்சா அதெல்லாம் தூசி குப்பையா நாத்தமா தான் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் என்பது ஒரு வாசனை. ஆமென். கிறிஸ்துவுக்குள் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் உங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனைவி ஓடி வந்து பாக்குறாங்க, எங்கிருந்து வாசனை வருது? கணவர் அங்க விழுந்து கிடக்கிறாரு. கிட்ட போறாங்க, கணவருடைய இருதயத்திலிருந்து அந்த வாசனை புக்கு 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 புக்குன்னு வெளியே. நம்ம புகை, இங்க ஒரு புகை அடிச்சிட்டு இருந்தது. அந்த மாதிரி அவருடைய இருதயத்திலிருந்து ஒரு ஒரு அனாயிண்டிங் வாசனை அப்படியே பொங்கி வெளியே வருதா. கணவரை தட்டி எழுப்பி கேட்டாங்க, என்னங்க நடந்தது உங்களுக்கு? அவருடைய அனுபவத்தெல்லாம் சொல்ற. அந்த நாள் முதற்கொண்டு அவர் ரோட்ல நடக்கும் போது பேய்கள் ஆடுது, பிசாசுகள் ஓடுது, வியாதிகள் குணமாகுது. அவரை சுற்றிலும் ஒரு மனுஷன் நெருங்கவே முடியாது. ஒரு 5 அடிக்கு தேவன் ஒரு வட்டத்தை போட்டுட்டார், ஒரு அக்கினி மதுல போட்டுட்டார். இதுதான் அக்கினி அபிஷேகம். அக்கினி உனக்குள்ள இறங்கி வந்த பிறகு ஒரு மந்திரவாதி உன்னை கிட்டி சேர முடியாது.
மந்திர ஆவிகள் உன்னை கிட்ட சேர முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும் சிஸ்டர்? எத்தனை பேருக்கு அந்த வல்லமை வேணும்? அல்லேலூயா. நீங்க ஒருவேளை எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் பரவாயில்ல, சொல்லலாம், நான் அதுக்கு தகுதியே இல்லை பிரதர். ஏசாயாவும் தகுதி இல்லாததான் கர்த்தர்கிட்ட போனாரு. நான் அதை உங்க பார்க்க தகுதியே இல்லை, ஐயோ நான் செத்தேன், அசுத்தமான உதடு. ஒருவேளை உங்க மனசாட்சி சொல்லலாம், எவ்வளோ நீ பாவங்களை செஞ்சுட்டு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற, உன்னெல்லாம் கர்த்தர் அபிஷேகிப்பாரா? உன்னைதான் இன்றைக்கு முதல்ல அபிஷேகம் பண்ண போற. உனக்கு தான் அந்த அனாயிண்டிங் தேவை. உன்னை சுத்திகரிக்கத்தான் அக்கினி. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உடைய போகிற சில நுகங்கள் நான் சொல்றேன், கேட்டுக்கங்க. இது உடைஞ்ச பிறகு நீங்க வீடுகளை கட்டுப்பீங்க. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். உங்க கணவர் உடம்புல இருக்க அந்த வியாதி மறையும். உங்க சரீரத்தில் இருக்க அந்த போராட்டம் நீங்க இந்த நாள் முதற்கொண்டு ஆசீர்வாதம் தலை தூக்கி எழும்புவதையும், உங்கள் வாழ்க்கையில போராடின எல்லா வல்லமைகள் தாழ்த்தப்படுவதையும் நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேருக்கு அந்த அனாயிண்டிங் இன்னைக்கு வேணும் சிஸ்டர்? எத்தனை பேருக்கு ஆண்டவர் பலமாய் உங்கள் மேல இறங்கணும்? உங்கள் இருதயம் இன்றைக்கு விறகை போல காய்ந்து அந்த ஆவியானுடைய அக்கினியால் பற்றி எரிய எத்தனை பேர் இன்றைக்கு தயாராக இந்த இடத்துல வந்திருக்கீங்க? அப்படியே எழும்பி நில்லுங்க. அப்படியே எழும்பி நில்லுங்க. ராபா லாக்கா திடாபா யராகா தட்டாபா. முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. முன்னாடி வர முடியுமானா? அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் பிரதர்னு தாகத்தோடு, எனக்கு அந்த அனாயிண்டிங் வேணும் பிரதர், அந்த வல்லமை எனக்கு வேணும் பிரதர், எனக்கு ஒரு தொடுதல் வேணும் பிரதர், எனக்கு அந்த அக்கினி வேணும் பிரதர் அப்படின்னு சொல்றவங்கலாம் லாபாக்கா திடாபாக்கா திடாபா யராகா தட்டா ரீமனௌ சராமனி ஹீடலா லீகட ராபாக்கா திடாபாலாக்கா திடா யராகா தட்டா லாபரா ले ब्रा सीधा मलो लीग राका तिरा गला ब्राका தியாந்தர பல. ஆயத்தப்படுத்துங்க சிஸ்டர், உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆவியானவர் அநேகர் மேல ஒரு நெருப்பை போல இறங்கி வர போகிறார். லபரா சிடபலா. நான் யாரையும் எனக்கு தொட போறது இல்லை, ஆவியானவரே உங்களை தொட போகிறார். ஆவியானவரே உங்களை தொட போகிறார். ஒரு நெருப்பு உங்க மேல இறங்கி வந்த பிறகு நீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உன் முகம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் உன் முகம் இவ்வளவு பிரைட் ஆச்சு? ஏன் உனக்குள்ள இவ்வளவு வெளிச்சத்தா உன் முகம் வெளிச்சமா இருக்குது? அநேக ஜனங்கள் உன்னை குறித்து சாட்சி சொல்ல போறாங்க, சாட்சி சொல்ல போறாங்க. ஆயத்தப்படுத்து. அநேக சகோதரர்களை கர்த்தர் இப்போது அபிஷேகிக்க போகிறார். நான் சொல்றேன், இன்றைக்கு இங்க இருக்கிற சில பேர் மேல ஒரு மேண்டில் விழப்போகுது. அந்த எலியாவின் சால்வை, அந்த மேண்டில், அந்த ஊழிய அழைப்பு, இன்றைக்கு உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. விடுதலை ஊழியத்துக்கான அழைப்பு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அழைப்பு, கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்க ஒரு அழைப்பு, அற்புத அடையாளங்கள் கொண்ட ஊழியம் செய்ய ஒரு அழைப்பு, ஆசீர்வாதமாய் வாழ ஒரு அழைப்பு. லாபாகா திடாபா. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் சகோதரிகளை தொடுகிறார். உன்னை ஆயத்தப்படுத்து. சிலர் மேல இறங்கி வருகிற அபிஷேகம் உங்களால கட்டுப்படுத்த முடியாதவங்களை தூக்கி வீசக்கூடியதா இருக்கலாம். சில பேர் மேல ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல ஆவியானவருடைய அக்கினி, ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய ஜீவ தண்ணீர் சில பேர் மேல ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல இறங்கி வரும். சில பேரால கட்டுப்படுத்த முடியாத அளவு உங்க கை விரல்கள் மேல ஒரு நெருப்பு இறங்கி வரும். சில பேர் மேல ஆவியானவர் மெல்லிய காற்றாய் அசைவாடுவார். சில பேருடைய இருதயத்துல ஒரு பலத்த காற்று, ஒரு இடி முழக்க சத்தத்தை போல ஆவியானவர் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு, தொட ஆரம்பிச்சிட்டாரு. உன்னை கண்ட்ரோல் பண்ணாத, விட்டு கொடு. ஒரு நெருப்பு இறங்கி வருது, அக்கினி இறங்கி வருது. ஃபயர்! இதோ வந்துருச்சு உன் மேல, வந்துருச்சு. நிரம்பு வந்துருச்சு. நெருப்பு வந்துருச்சு. அக்கினி வந்துருச்சு. உன் விரல் மேல ஒரு நெருப்பு இறங்குது, உன் நாவின் மேல ஒரு நெருப்பு இறங்குது, உன் தலையின் மேல ஒரு அபிஷேக நெருப்பு இறங்குது. பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். ஒரு நெருப்பை பெற்றுவதான ஒரு அனாயிண்டிங், ஒரு அனுபவம். ஃபயர்!
பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை உன் தலை மயிரை பிடித்து உன்னை தூக்குகிறது. உன் தலை மயிரை பிடித்து உன்னை உன்னத அனுபவங்களுக்குள் ஆவியானவர் கொண்டு போகிறார். உன்னை உன்னத அனுபவம், உன்னத அனுபவம், அபிஷேக அனுபவம், அக்கினி அனுபவம் பெற்றுக்கொள். வாலிப பிள்ளைகள் மேல நெருப்பு இறங்குது. வாலிப பிள்ளைகள் மேல நெருப்பு இறங்குது. அக்கினி இறங்குது. அபிஷேகம் இறங்குது. நல்லா கைகளை தட்டியதை பெற்றுக்கொள். ஓ ராபா பாபா பாபா தீடா ராபா லாகா தீடா. நெருப்பு விடாத 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 விடாத. உன் தலைக்கு மேலே ஆவியானவர் அக்கினி சிறகுகளை விரித்து பறந்து கொண்டிருக்கிறார். ஏய் பெற்றுக்கொள். ஃபயர்! இதோ அநேக சகோதரிகள் மேல தீர்க்க தரிசன ஆவி இறங்கி வருகிறது. தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். நல்ல நல்ல கைகளை தட்டி. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீரே அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீரே அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். கைகளை சட்டி. அபிஷேகம் உன் மேல அக்கினி நெருப்பாய் இறங்கி வருகிறார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். 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 எசையா நாவை தொட்டது போல எங்களின் கட்டுப்படுத்த முடியாத நாவை தொட்டது போல அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ. அபிஷேகம் தந்து வழி நடத்தும். நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஒரு நெருப்பு இறங்கி வருகிறது. அக்கினி இறங்கி வருகிறது. சில வாலிப பிள்ளைகள் மேல ஒரு நெருப்பு. அக்கினி அக்கினி. நல்ல கைகளை தட்டி பெற்றுக்கொள். வாய்களை விரிவாய் தர அதை அந்நிய பாஷை நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். நெருப்பு இறங்கி வருது உன் மேல. ஒரு அக்கினி உன்னை மூடுது, உன்னை மூடுது. உன் இருதயம் சுத்திகரிக்கப்படுது. உன் மேல ஆசீர்வாத வாய்க்கால். லாபாக்கா தடபர, லாபாக்கா தீடபர, லாபாபாபாபாபாபா, லாபாக்கா தீடபர.
அக்கினி இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் சொல்லுங்க அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவ நதியாக பாய்ந்திடுமே கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலம் இதே தூய ஆவியால் நிரப்பிடுமே கடைசி கால அபிஷேகம் கைகளை தட்டி பிரதர் சிஸ்டர் மாம்சமான யாவர் மீதோ லபா சீடாபா லபா 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 சூராபா சீடாபா ஆவியால் நிரப்பிடுமே லே பாகா தடா அக்கினியால் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே எல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசு சிஸ்டர் உன் மேல அந்த அபிஷேகம் வந்துடுச்சு உன் மேல அந்த நெருப்பு இறங்கி வந்துடுச்சு வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க அக்கினியாய் ஓ லாபா சீடாபா லபா வானம் திறக்கப்படுகிறது நெருப்பு இறங்கி வருகிறது அக்கினி இறங்கி வருகிறது தீர்க்க தரிசன ஆவி பேய்களை துரத்துகிற அபிஷேகம் வியாதிகளை குணமாக்குகிற வல்லமை இதோ உண்மையில பாய்கிறது உண்மையில பாய்கிறது உண்மையில பாய்கிறது ஊழிய கதவுகள் திறக்கப்படுகிறது உன் குடும்பத்தில் இருக்கிற நுகங்கள் அறுதி விழுது உன் குடும்பத்தில் இருக்கிற நுகம் அந்த பாவ கட்டு அந்த வெள்ளி சூடிய கட்டு எரிது 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 தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை அதிகாரம் தந்திடுமே ஓ லாபா தரிசனம் எழுப்புகளின் அதிகாரம் தந்திடுமே தரிசனம் வல்லமை பாய்கிறது உன் உடம்புல இருக்கிற வியாதி உன் உடம்புல இருக்கிற பிசாசின் கட்டு அந்த பிறவின் ஆவி வெளியே வருது வெளியே வருது வெளியே வருகிறது அது எரிஞ்சு விழுது எரிஞ்சு விழுது எரிஞ்சு விழுது கர்த்தருடைய எழுப்புகிறார் உன்னை ஒரு ஊழியக்காரியை முத்திரையிடுகிறார் நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசி நீ கர்த்தருடைய சுவிசேஷகன் என்கிற முத்திரை உன் மேல விழுது 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 கட்டுக்கோ அபிஷேகத்தை கட்டுக்கோ Don't control yourself. உன்னை அடக்கிக் கொள்ளாத உன்னை விடு உன்னை விட்டு கொடு உன்னை தூக்கி வீச விடு அக்கினியாய் உன்னை புரட்டி எடுக்க விடு ஆவியானவரை உன்னை தூக்கி வீச இழந்தடு கட்டுக்கொள்ள அபிஷேகம் fire fire அக்கினி தாங்க முடியாத ஒரு வல்லமை அநேக மேல பாயுது தாங்க முடியாத ஒரு வல்லமை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அபிஷேகம் உன் மேல பாயுது 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 ஜீவநதியாக பாய்ந்திடும் லாபா தடா கதா தரா கதா கரா லே பயரா தட்டா கொல்லோ அக்கினி ஜீசஸ் 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 ஹalleluya லே காயரா கதா சிஸ்டர் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க உங்க கைகள் எல்லாம் அப்படியே கோத்து நில்லுங்க உங்க கைகள் எல்லாம் கோத்து நில்லுங்க கைகளை பிடிச்சு நில்லுங்க கைகளை பிடிச்சு கைகளை பிடிச்சு நில்லுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கைகளை ஆண்கள் ஆண்கள் பெண்கள் பெண்கள் கைகளை பிடிங்க லபரமா சீட்ட லபரா I wanted to impart some gifts of the Holy Spirit upon என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்ததான சில வரங்கள் அந்த வல்லமைகள் அந்த அபிஷேகத்தை
இப்போ நான் தேவ ஜனங்கள் மேல அதை நான் கட்டவிழ்க்க விரும்புகிறேன். நீங்களும் அப்படி எழும்பி பிரகாசிக்க போறீங்க, பிரகாசிக்க போறீங்க. எத்தனை பேருக்கு கர்த்தருக்காக எழும்பணும்னு ஆசை? எத்தனை பேருக்கு கர்த்தருக்காக எழும்பணும்னு ஆசை? Now I wanted to impart that anointing through this water. Labakatida, I cannot touch you, உங்களை தொட முடியாது. அதனால இந்த தண்ணீரை நான் ஜெபம் பண்ணி இப்பொழுது இந்த தண்ணீரை உங்கள் மேல வரும்போது நீங்க என்ன வரத்தை எதிர்பார்க்கிறீர்களோ, லபரகத்திடா லேங்க ஆன்சர்க்கா ஓகே ரபபபபபபக சிடபக திடபல தயாரா இருக்கீங்களா? இப்போ உங்க மேல நான் இம்பார்ட் பண்ணும்போது, இந்த வல்லமையை உங்க மேல கொண்டு வரும்போது அநேகருக்குள்ள தெய்வீக வரங்கள், தெய்வீக வல்லமை, அநேகருக்குள்ள ஒரு எழுப்புதலின் அபிஷேகம். சகோதரர்கள் மார்கள் நாங்க தயாராருங்க. உங்கள் இருதயம் இப்போது விறகை போல இருந்தால், இப்போது ஆவியானவர் உங்கள் மேல இறங்கி வரும்போது, ஓ ரபலா சிடபலா, நல்ல அந்நிய பாஷையில பேசு, அந்நிய பாஷையில பேசு. இதோ கர்த்தருடைய வல்லமையை இப்போது நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நல்ல சத்தமா அந்நிய பாஷையில பேசும்போது fire fire பெற்றுக்கொள்ள அபிஷேகம், பெற்றுக்கொள்ள அக்கினி, பெற்றுக்கொள்ள அபிஷேகம், பெற்றுக்கொள். I impart that anointing. அக்கினி இறங்குது, பெற்றுக்கொள். Fire Pentecostal anointing. எழுப்புதலின் அக்கினி. Fire பின்புறத்தில் இருக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி அதை பெற்றுக்கொள். Receive. Let it flow. எல்லார் மேலே அது பாய்வதாக. La